அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதாவது நான் கொஸ்டின் படிக்கிறதுக்கு முன்னாடி ரூல் சொல்லிடலாம். சரி, இருங்க அப்புறமா டவுட் பேசுவோம். ஓகே, நம்ம டவுட் எல்லாம் அப்புறம் கிளியர் பண்ணிக்கலாம். முதல் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள போயிடலாம். டைம் கிடையாது, கிளாஸ்க்குள்ள போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? முதல் கிளாஸ் போயிடலாம். வணக்கம் வணக்கம், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? போடலாமா? காலண்டர் கணக்கு இன்னைக்கு காலண்டருக்கு கிடையாதுங்க. இது பிரகாரம் நீங்க காலண்டர் என்ன இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு கேலண்டர் கணக்கா சொல்லிருக்கணும்பா இல்லைங்களே. இன்னைக்கு வந்து டைரக்ஷன் சம் சொன்னோம். அதுக்கப்புறம் வாய்ஸ்ல சொன்னேன் டைரக்ஷன் சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது எடுத்துக்கலாம். இருங்க, திடீர்னு கேமரா வந்துருச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து உள்ளார போயிடுவோம். உள்ளார போயிட்டு மற்றது பேசிக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே, கிளியர் ஆயிடுச்சு. கவனிங்க. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம குரூப் 2 கிளாஸ்ல வணக்கம். எல்லாரும் என்ன கேக்குறீங்கன்னா வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. ஸோ அதை சொல்லிட்டு ஆரம்பிக்க சொன்னீங்க, ஆரம்பிச்சிட்டேன். உங்க டவுட்லாம் அப்புறம் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு போற டவுட் கேளுங்க, நான் சொல்றேன். சரிங்களா? ஓகேங்களா? ஓகே, இது பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. குரூப் 2 ஹாய் வணக்கம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வந்தாச்சுங்களா? சோ 2017 2022 2025 3 குரூப் 2 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? வணக்கம், சாப்பிட்டீங்களா? சரி, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிப்போம், அப்படியே அப்புறம் ஒன்று பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ 2017 2022 2025 குரூப் 2 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலி ஆபரேஷன் அப்படின்ற தலைப்புக்கு கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா நிறைய பேர் அதுதான் தப்பு பண்ணீங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். போன கிளாஸ் மாதிரி இது மாதிரிலாம் இருக்காது. அதாவது இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே இருக்கும், ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இது குரூப் 1 படிக்கலாம்னா கண்டிப்பா குரூப் 1 படிங்க. ஏன்னா ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா 10 கேள்வி கேட்க போறாங்க. சரிங்களா? சோ அதனால இது இந்த 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 டாபிக் விஓ எக்ஸாம்ல ஏதோ நான் இயர் கொஸ்டின் சொல்லியிருந்தேன். 2014-16 கேட்டிருக்காங்க. நம்ம அங்க போகும்போது நான் சொல்றேன். குரூப் 1ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். சரிங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 எக்ஸாம் 22 25 17ல கேட்டதால இதுல முக்கியமா ஒரு விஷயம் பாருங்க. என்னன்னா மேத்தமெட்டிக்கலி ஆபரேஷன் வந்து குரூப் 2 மெயின்ஸ்ல அவ்வளவா கேட்கறது இல்ல. ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ்ல 40 கேள்வி ரீசனிங்ல கேட்கணும். அப்போ 40 கேள்வி ரீசனிங் கேட்கறதால அவங்க என்ன பண்றாங்கன்னா பிலிம்ஸ்ல இந்த டைப் கேட்டுறாங்க, மெயின்ஸ்ல வேற ஏதாவது டைப் கேக்குறாங்க. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2026 குரூப் 2லயும் இதுல கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ டவுட்லாம் அப்புறம் கேட்கலாங்க. இப்போ நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லையா? நான் கிளாஸ் முடிச்சுட்டு போறேன். நீங்க தமிழ் பத்தியோ இல்ல வேற எதனா பத்தி கேளுங்க, நான் சொல்றேன். இப்போ போயிடலாம், உள்ள போயிடலாம். நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல. இப்போ நான் கொஸ்டின் போடுறேன், நீங்க ஆன்சர் போடுங்க, அப்படியே டிஸ்கஷன் பண்ணிட்டு கிளாஸ் வேகமா முடிச்சிடலாம். முடிச்சுட்டு போற உங்க டவுட் கேளுங்க, சொல்றேன். ஓகேங்களா? குரூப் 4 படிக்கிறவங்க பாருங்க, முதல்லயே சொல்லிட்டேன், நான் குரூப் 4க்கு இது மஸ்ட் தான். சரிங்களா? முடிச்சலாம், ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? ஓகே, கவனிங்க. சரி, இது இந்த டாபிக் பேரு மேத்தமெட்டிக்கலி ஆபரேஷன். சரிங்களா? சோ PDF வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேரு. ஆக்சுவலி இது வந்து क्वेश्चन நான் படிக்கவே தான் போறேன். இங்க எழுதி தான் ஆகணும், ஆப்ஷன் எழுதி தான் ஆகணும். சரிங்களா? அதனால இது பண்ணிக்கலாம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம், சாப்பிட்டீங்களா? சரி, இது பாருங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். மேத்தமெட்டிக்கலி ஆபரேஷன். நான் முதல்ல क्वेश्चन படிச்சிரேன். நம்ம ஸ்டைல் எப்பமே क्वेश्चन படிச்சிருவோம். क्वेश्चन படிச்சிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி ப்ரொசீஜர் சொல்லுவோம். ஓகேங்களா? क्वेश्चन பார்க்கலாம். क्वेश्चन என்ன சொல்றாங்கன்னா 23/2/2020 டிஎன்பிசில கேட்ட क्वेश्चन தான். என்னன்னா பிளஸ் என்பது பெருக்கல் எனவும், கூட்டல் என்பது பெருக்கல் எனவும். நான் அம்புக்குறி போட்டா கூட்டல் இருக்கிற இடத்துல பெருக்கல் போடுங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது மைனஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் என்பது வகுத்தல் எனவும். ஓகேவா? அடுத்தது பெருக்கல் என்பது மைனஸ் எனவும். நான் क्वेश्चन படிக்கிறேன், உள்ள டீடைல்ஸ் சொல்றேன். சரிங்களா? பெருக்கல் என்பது மைனஸ் எனவும் மற்றும் வகுத்தல் என்பது
வகுத்தல் என்பது பிளஸ் குறித்தால் 25 பிளஸ் 32 மைனஸ் 4 இன்ட்டு 12 வகுத்தல் 3 இதாங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் அப்படியே கவனிங்க. நான் ரூல் சொல்லும் போது தெரியும், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இதுல ஆப்ஷன் ஏ வந்து இங்க எழுதிக்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா 137 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 125 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா 191 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி ஃபைனலி என்ன சொல்றாங்கன்னா மைனஸ் 197 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, 191 வெரி குட். இப்படிதான் இதான் கமெண்ட் எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? ரைட். இது பாருங்க, கொஸ்டின் நான் இன்னொரு முறை நான் படிக்கிறேன். முதல்ல இந்த கொஸ்டினை நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. இந்த கொஸ்டினை நான் ஹேண்டில் பண்ணணும்னா எனக்கு போட்மாஸ் விதி தெரிஞ்சிருக்கணும். வெரி குட். சி போட்மாஸ் விதி தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? போட்மாஸ் என்ன விதி கவனிங்க, நல்லா கவனிங்க. இவ்வளவு நேரம் கவனிச்சிங்க இல்லையா? இப்பல இருந்து அப்படியே கவனிங்க, தெளிவா சொல்றேன். போட்மாஸ் விதி அப்படின்னா வேற ஒண்ணு இல்லைங்க. ஒரு கணக்குல முதல்ல எங்கெல்லாம் வந்து பார் இருக்கோ, அதாவது இப்ப நான் சாம்பிளுக்கு தான் போடுறேன். எங்கெல்லாம் பார் இருக்கு, இப்போ 3 இன்ட்டு 2 பிளஸ் 4 சும்மா போடுறேன். இந்த இடத்துல மேல பார் கொடுத்திருந்தா இப்படி, சரிங்களா? இந்த 2 நம்பருக்கு மேல பார் கொடுத்திருந்தா அதைத்தான் ஃபர்ஸ்ட் நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஒரு கணக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கணக்குல முதல் வேலை எங்கனா மேல கோடு இருக்கான்னு பாருங்க. மேல கோடு இருந்தா அந்த பார் இருந்தா அதுதான் முதல்ல சால்வ் பண்ணும். நான் ரூல படிச்சிட்டு இருக்கேன், போட்மாஸ் விதி படிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? போட்மாஸ் விதி தான் சொல்றேன். மேல பார் இருந்தா அத முதல் சால்வ் பண்ணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். ஓகே, நான் முதல் புரியலனா கொஞ்சம் கவனிங்க, ஈஸியா இருக்கும். ரெண்டாவது வேற எங்கனா பிராக்கெட் இருந்தா, செகண்ட் பிராக்கெட் இருந்தா பிராக்கெட்டுக்கு தான் முன்னுரிமை தரணும். முதல்ல பாருக்கு முன்னுரிமை தரணும், அதுக்கப்புறம் பிராக்கெட்டுக்கு முன்னுரிமை தரணும். சரியா? அதுக்கு அடுத்ததா இந்த கணக்குல எங்கன்னா வகுத்தல் இருந்தா அப்ப முதல் வகுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் பாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பிராக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வகுத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதல் வகுத்தணும், வகுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் பெருக்கணும். சரியா? பெருக்கலுக்கு அப்புறம் கழிக்கலாம், கூட்டலாம், கூட்டிக்கிட்டும் கழிக்கலாம், கழிச்சிட்டும் கூட்டலாம், நோ ப்ராப்ளம். சரியா? இதாங்க போட்மாஸ் விதி. சரிங்களா? என்ன சொல்றேன், முதல் ரூல தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இன்னும் क्वेश्चनக்குள்ள போல, ஆனா நிறைய பேர் ஆன்சர் சொல்றீங்க. வெரி குட். என்னன்னா முதல்ல பார் இருக்குதான்னு பார்க்கணும், இருந்தா அத சால்வ் பண்ணணும். ரெண்டாவது பிராக்கெட் இருக்குதான்னு பார்க்கணும், பிராக்கெட் இருந்தா அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். மூணாவது வகுத்தல் இருந்தா வகுத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாலாவது பெருக்கல் இருந்தா பெருக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கலாம், கழிச்சுக்கிட்டு கூட்டிக்கலாம். சரியா? இதுதான் சொல்றாங்க. வெரி குட். நிறைய பேர் சொல்லிட்டீங்க ஆன்சர், இருந்தாலும் நம்ம ரூல் பிரகாரம் சொல்லிடுவோம். சரி, ஓகே. இப்போ நான் போட்மாஸ் விதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததா இப்ப இந்த क्वेश्चனுக்கு வரேன். இப்போ இந்த மாதிரி क्वेश्चन எப்படின்னா போட்மாஸ் விதி தெரிஞ்சாதான் ஆன்சர் போட முடியும். நான் போட்மாஸ் விதி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ क्वेश्चनல என்ன சொல்றாங்க, பிளஸ் இருக்கிற இடத்துல பெருக்கல் போடுங்க, மைனஸ் இருக்கிற இடத்துல வகுத்தல் போடுங்க, பெருக்கல் இருக்கிற இடத்துல மைனஸ் போடுங்க, வகுத்தல் இருக்கிற இடத்துல கூட்டல் போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா 25 பிளஸ் 32 மைனஸ் 4 இன்ட்டு 12 வகுத்தல் 3 என்ன ஆன்சர்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ 137, பி வந்து மைனஸ் 125, சி வந்து 191, டி மைனஸ் 197 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்ப போலாமா உள்ள? பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. என்ன ரூல்னா, இப்ப பாருங்க 25 பிளஸ்ன்னு இருக்கா, பிளஸ் இருக்கிற இடத்துல பெருக்கல் போடணும்ன்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல பெருக்கல் போட்டுக்கிறேன். இங்க 25 அப்படியே எழுதிக்கிறேன், இங்க 32 எழுதிக்கிறேன். சரியா? அடுத்தது எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அங்கெல்லாம் வகுத்தல் போட சொல்றாங்க. நான் வகுத்தல் போட்டுக்கிட்டேன். மைனஸ் இருக்கிற இடத்துல வகுத்தல் போட்டுக்க சொன்னேன். புரியுதுங்களா? அடுத்தது பெருக்கல், பெருக்கல் இருக்கிற இடத்துல மைனஸ் போட சொல்றாங்க. சோ மைனஸ் 12 எழுதிட்டேன். அடுத்தது வகுத்தல் இருக்கிற இடத்துல கூட்டல் குறி போட சொல்றாங்க. கூட்டல் குறி போட்டு 3 எழுதிட்டேன். ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதுங்களா?
இது வரைக்கும் புரியுதா? ஜஸ்ட் அவங்க என்ன சேஞ்ச் பண்ண சொல்றாங்களோ அதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இப்போ பிளஸ் இருக்கிறதுல பெருக்கல், மைனஸ் இருக்கிறதுல வகுத்தல், பெருக்கல் இருக்கிறதுல மைனஸ், வகுத்தல் இருக்கிறதுல கூட்டல் போட சொல்றாங்க. போட்டுட்டு இதான் ஒரிஜினல் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் போட்மாஸ் விதி பிரகாரம் சால்வ் பண்ணணும். போட்மாஸ் விதி என்ன சொல்லுது? இந்த கணக்குல எங்கன்னா பார் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இன்கேஸ் இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல பார் இருக்கு. மேபி நான் இல்ல இதுல இருந்தா நீங்க இந்த 12 3 தான் கூட்டணுங்க. ஃபர்ஸ்ட் அதான் மேல பார் இருந்தா. ஆனா இந்த பார் இல்ல, அப்ப அதை விட்டுருங்க. பார் இல்லைன்னா நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. மேபி இந்த இடத்துல இப்படி பிராக்கெட் இருக்குன்னு வச்சுங்க. இந்த கணக்குல மேபி இருந்தா நீங்க கண்ணை மூடிட்டு முதல்ல இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற 12 3 கூட்டணும். சரியா? இதான் ரூல் சொல்றாங்க. குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம். சரிங்களா? ரைட். பட் பிராக்கெட் இல்ல, சரி இல்லாத விட்டுருங்க. ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? முதல் பார் பார்க்கணும், அதுக்கப்புறம் பிராக்கெட் பார்க்கணும். இது ரெண்டுமே இல்ல. அதுக்கு அடுத்தது வகுத்தல் தான் செய்யணும், அதுக்கு அடுத்தது பெருக்கணும், அதுக்கப்புறம் கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கலாம், கழிச்சுக்கிட்டு கூட்டிக்கலாம். அப்ப இது ரெண்டுமே இந்த கொஸ்டின்ல இல்ல, இதை விட்டுருங்க. அடுத்தது வகுக்கணும். வகுத்தல் எங்க இருக்கு? இங்க பாருங்க, இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணீங்க, நான் தெளிவான்றேன். வகுத்தல் தோற்கா? வகுத்தலுக்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பரு, இந்த பக்கம் இருக்கிற நம்பரையும் மட்டும் தான் நீங்க சால்வ் பண்ணணும். இதை எப்படி எழுதலாம்னா உங்களுக்கு புரியறதுக்காக 32 வகுத்தல் 4 அப்படின்னு எழுதலாங்க. சரியா? புரியுதுங்களா? சரி. இப்ப என்னன்னா 4ல பாதி 2, 32ல பாதி 16, 2ல பாதி 1, 16ல பாதி 8. அப்ப நான் இதை வகுத்தாச்சு. முதல் என்ன பண்ணோம்? முதல் பார் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல. அப்புறம் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல. வகுத்தல் இருக்கான்னா இருக்கு. வகுத்தல்னா வகுத்தல் சிம்பிள் எடுத்து இந்த பக்கம் முதல் நம்பரை மேலையும் ரெண்டாவது நம்பரை கீழேயும் போட்டு சுருக்கணும். சுருக்குனது புரியுதா? ரைட். சுருக்குனா 8ன்னு வருது. அப்ப நான் இப்ப வகுத்தல் முடிச்சாச்சு. உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். 25 × 8. இது பாருங்க, 32 4 நான் வகுத்தாச்சு, 8ன்னு வருது. அப்புறம் மைனஸ் 12 பிளஸ் 3. ஓகேங்களா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, நான் வகுத்தல் ஒர்க்கை முடிச்சிட்டேன். சரியா? அடுத்தது பெருக்கல் ஒர்க். அடுத்தது போட்மாஸ் விதி பிரகாரம் வகுத்தலுக்கு அப்புறம் பெருக்கல் தான் செய்யணும், கூட்டலோ கழித்தலோ செய்யக்கூடாது. அப்ப பெருக்கல் வருது எங்க இருக்குது? எந்தெந்த நம்பருக்கு இதுல பெருக்கல் இருக்குதோ அதுதாங்க பெருக்கணும். சரியா? புரியுதுங்களா சொல்றது? எந்தெந்த நம்பருக்கு பக்கத்துல, அதாவது பெருக்கலா இந்த பக்கம் இருக்கிற நம்பரை பெருக்கணும். சரிங்களா? 25 8 எவ்வளோ? அடடா, பெருக்க தெரியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25 2 முறை போட்டா 50, 4 முறை போட்டா 100. அப்ப 4 முறை போட்டா 100னா 8 முறை போட்டா 200. அவ்வளவுதான். பெருக்கிட்ட பாருங்க, 200 மைனஸ் 12 பிளஸ் 3. அவ்வளவுதான். இது வரைக்கும் புரியுதா? சோ பெருக்கல் ஒர்க்க முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்ததா நீங்க கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன்? முதல்ல இங்க பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். இந்த 3 ஏதாவது கூட்டிடுறேன். 203 வருமா? அதில் 12 கழிங்க, முடிஞ்சிருச்சு. 203ல 12 போனா 191ங்க. 191 ஆப்ஷன் சி தான் சரியானது. இவ்வளவுதாங்க ரூல். இவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. கிளியரா புரியுதா? போட்மாஸ் விதி இதுதான். முதல் பார் பார்க்கணும், அப்புறம் பிராக்கெட் பார்க்கணும், அதுக்கப்புறம் வகுத்தல் பார்க்கணும், அதுக்கப்புறம் பெருக்கல் பார்க்கணும், அதுக்கப்புறம் கூட்டலோ கழித்தலோ எதுனாலும் செஞ்சுக்கலாம். இப்ப கொஞ்சம் பேசிக் புரியுதுங்களா? ஐயா புரிஞ்சிச்சு அப்படின்னா இதுல தான் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. நிறைய ட்விஸ்ட் வச்சுலாம் கேட்பாங்க. நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கணக்கு புரியுதுங்களா? புரியுதா இல்லைங்களா? சரி, இப்போ உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த கொஸ்டின்ல புரியும். ஏன்னா நான் நிறைய இப்பயே டவுட்ல சொன்னா டைம் ஆயிடுது. நான் கிளாஸ் முடிச்சுட்டு எண்ட்ல டவுட் கேட்கறேன். எந்தெந்த சம் உங்களுக்கு டவுட்னு சொல்லுங்க, அதை நான் கிளியர் பண்றேன். ஓகேவா? புரியுதுங்களா? சூப்பர். ஓகே. மேபி கொஞ்சம் புரியலாம், அடுத்த கணக்கு பாருங்க, தெளிவா புரியும். ஓகேங்களா? ரைட். நான் கொஸ்டினே இதுல எழுதுறதால இது இல்ல, ஈஸி தான். சரிங்களா? ரொம்ப ஈஸி. இது வந்து 2020 டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான். சோ அடுத்தது வந்து ரெண்டாவது கொஸ்டின்ங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, ஏ இங்க பாருங்க, ஏபிசிடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஏவுக்கு பதிலாக பிளஸ், ஆமா ஏவுக்கு பதிலாக பிளஸ் எனவும், பிக்கு பதிலாக மைனஸ் எனவும், சிக்கு பதிலாக பெருக்கல் எனவும், டிக்கு பதிலாக வகுத்தல் எனவும் கொண்டால் 4b 3c 5a 30d 2 என்ற அமைப்பின் விடையை காண்க. 2022 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க.
நான் என்ன பண்றேன், இப்ப கொஸ்டின் எழுதுறேன். சரிங்களா, நான் அப்படியே கொஸ்டின் விட்டுற மாட்டேன், கொஸ்டின் எழுதுறேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஏ இருக்கிற இடத்துல நீங்க ஏ இருக்கிற இடத்துல என்ன போடுங்க, பிளஸ் போட சொல்றாங்க. அடுத்தது பி இருக்கிற இடத்துல என்ன போட சொல்றாங்கன்னா மைனஸ் போட சொல்றாங்க. சி இருக்கிற இடத்துல என்ன போட சொல்றாங்க அப்படின்னா பெருக்கல் போட சொல்றாங்க. டி இருக்கிற இடத்துல என்ன போடணும் அப்படின்னு கேட்டா வகுத்தல் போடணுமாங்க. அப்படின்னா அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா புரியுதுங்களா? வெரி குட்ங்க. சோ 4b, ஓகே, 4b 3c அப்புறம் 5a அதுக்கப்புறம் 30 டி அப்புறம் 2ங்க. சரிங்களா, இதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, போட்டிங்களா? வெரி குட். பாத்தீங்களா, இன்னும் ஆப்ஷனே இதுல அதுக்குள்ள போட்டாங்க. வெல் டன், சூப்பர். அப்ப என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது வந்து 22/1/2022 டிஎன்பிஎஸ்சில தான் கேட்டிருக்காங்க. 3. ஆப்ஷன் பி 4. வெரி குட். 4 நிறைய பேர் சொல்லிட்டீங்க. ரெண்டாவது சம் 4. வெரி குட். அவ்வளவுதான், ஈஸிங்க. இப்படிதான் இருக்கும். நீங்க அப்படியே ஸ்பாட்லயே போட்டு வந்தா நீங்களே ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஆயிடுது பாத்தீங்களா? சோ அப்ப உங்களுக்கு ரிவிஷனும் வந்துடும். புரியாதவங்க முதல்ல இருந்து பார்த்து புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சவங்க ஒரு ரிவிஷன் அடிச்ச மாதிரி ஆயிடும் ஸ்பாட்லயே. கரெக்டா? ரைட். அப்போ கண்டிப்பா புரிஞ்சவங்க லைக் போடணும், அதை நம்ம மறந்துடாதீங்க. சரி, ஓகே ஓகே. இப்ப பாருங்க, நான் அப்படியே என்ன கொஸ்டின் சொல்றாங்க, ஏ இருக்கிறதுல பிளஸ் போடணும், பி இருக்கிறதுல மைனஸ் போடணும், சி இருக்கிறதுல பெருக்கல் போடணும், டி இருக்கிறதுல வகுத்தல் போடணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு 4b 3c 5a 30d 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், போட் மாஸ் விதியை பயன்படுத்தணும். ஆன்லைன் டெஸ்ட்ல 18 பாயிண்ட் வாங்கிட்டீங்களா? வெரி குட். அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு போட் மாஸ் விதி பக்கா பக்கா. சரிங்களா? சரி சரி. இப்போ என்னன்னா போட் மாஸ் விதி என்ன சொல்லுதுன்னா, முதல்ல பார் இருக்கான்னு பார்க்கணும். இங்க எங்கேயுமே பார் இல்லை. முதல்ல நம்ம இதை மாத்தணும். இருந்தாலும் நான் போட் மாஸ் விதி சைட்ல எழுதிட்டு மாத்துறேன். அடுத்தது பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இங்க பிராக்கெட்டே இல்லை. அதுக்கப்புறம் வகுத்தல் இருக்குதான்னு பார்க்கணும். இங்க நம்ம ஏபிசிடி இருக்கு. ஆக்சுவலி இதுல சொல்லிட்டாங்க எந்தெந்த எழுத்துக்கு என்ன சிம்பிள் போனோம்னு நம்ம போட்டுருவோம். அதுக்கப்புறம் வகுக்கணும். வகுத்தல் முடிச்சதுக்கு அப்புறம் பெருக்கணும். பெருக்கலை முடிச்சதுக்கு அப்புறம் கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கலாம், கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம். அவ்வளவுதான். சரிங்களா? இதாங்க சொல்றாங்க. இப்ப என்னன்னா பாருங்க, ரொம்ப ஈஸிங்க. நிறைய ஆமாங்க, குரூப் 4 கூட இதை பார்க்கணும். சரிங்களா? குரூப் 2ல அடிக்கடி கேட்கறாங்க, குரூப் 4 படிக்கிறோம் பாருங்க. இப்ப என்னன்னா பி இருக்கிறதுல மைனஸ் பண்ணுமாங்க. நம்ம என்ன பண்ண எழுதிடலாமாங்க. பாருங்க, 4 பி இருக்கிற இடத்துல மைனஸ் மைனஸ் 3 சி இருக்கிற இடத்துல பெருக்கல் பெருக்கல் 5 ஏ இருக்கிற இடத்துல கூட்டல் கூட்டல் 3 30 சாரி 30. ஓகேவா? டி இருக்கிற இடத்துல வகுத்தல் வகுத்தல் 2. சரிங்களா? இம்புடுதான். சரிங்களா? சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க சொன்ன மாதிரி மாத்திட்டேன். இப்போ மாத்திட்டோம்னே நம்ம என்ன பண்ணோம், போட் மாஸ் விதி பிரகாரம் அங்க பாருங்க, மாத்தி போட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பா தான் வரும். சரியா? போட் மாஸ் விதி பிரகாரம் தான் ஹேண்டில் பண்ணும். இங்க எங்கேயுமே பார் இல்ல, விட்டுருங்க. எங்கேயுமே பிராக்கெட் இல்ல, விட்டுருங்க. வகுத்தல் இருக்குதா? இருக்குது. அப்ப வகுக்கணும். வகுத்தல் எங்க இருக்கு? இது பாருங்க, 30க்கும் 2க்கும் இடையில இருக்கு. அப்ப இது எப்படி எழுதணும்னா, உங்களுக்கு வேணா அந்த ஸ்டெப் எழுதுற பாருங்க. 4 - 3 × 5 + 30 வகுத்தல் 2. இப்படி கூட எழுதலாம். ஏன்னா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கு அடிக்க. சரிங்களா? இந்த வகுத்தல் சிம்பிளும் போடலாம், இந்த மாதிரி எழுதலாம். ஏன்னா ஸ்பாட்லயே அடிச்சிடலாம். வகுத்தல் பாக்குறீங்கன்னா நீங்க எழுதும் போது இப்படி எழுதுங்க. அப்ப இதுல பாதி 1, இதுல பாதி 15 அப்படின்னு கிடைக்கும். நம்ம ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாமா? அப்ப 4 - 3 × 5 + 15 அப்படிதான் டக்குன்னு போடலாம். ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், போட் மாஸ் விதி பிரகாரம் வகுத்தலுக்கு அப்புறம் பெருக்கணும். பெருக்கல் எங்க இருக்கு? ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. பெருக்கல் தோ இருக்கா? அப்ப பெருக்கல்னா இங்க பக்கம் இருக்கிற 3யும் இங்க பக்கம் இருக்கிற 5யும் பெருக்கணும். வேற எதுவும் கிடையாது. இந்த மைனஸ்லாம் பார்க்க கூடாது. பெருக்கல் இருக்கா? அப்ப இங்க இருக்கிற 3யும் இங்க இருக்கிற 5யும் பெருக்கணும். அவ்வளவுதான். அப்போ 3 5 15. ஒரு ஸ்டெப் எழுதாம 4 - 15 + 15. சரிங்களா? ரைட். இப்போ கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கலாம், கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம். அப்ப இந்த -15ல +15 போனா கேன்சல் ஆயிடும். கழிச்சா 0 ஆயிடும். அப்ப ஆன்சர் 4. அவ்வளவுதாங்க. எவ்வளவு ஈஸி பாருங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முக்காவாசி பேர் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே கரெக்டா போட்டீங்க. கரெக்டா? எல்லாருமே மோஸ்ட்லி 4 நான் எழுதும் போது 4ன்னு சொல்லிட்டீங்க. வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? கிளியரா புரியுதுங்களா? சார் இந்த பிராக்கெட்லாம் கேட்க மாட்டாங்களா? கேட்டிருக்காங்க. 2022 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. பார் கூட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரிங்களா? கிளியரா புரியுதா? எனக்கு போலாமா? இப்போ யாரோ ஒருத்தர் புரியலன்னு சொன்னீங்க.
இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கும். கரெக்டா? கரெக்ட். சூப்பர். இன்னொரு கணக்கு போ தெரிஞ்சுக்கல. டூ ஸ்டூடோ இருக்குது. முதல் ரூல் பிரகாரம் போலாம். அதே மாதிரி எல்லாம் ஒரிஜினல் கேள்விதான் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? புரிஞ்சவங்க ஒரு லைக் போட்டுருங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரியா? ரைட். சரி, அடுத்த கணக்குங்க. ஓகே, அடுத்தது வந்து என்ன சொல்றேன், கிளியரா? சூப்பர் சூப்பர். ஓகே, இது வந்து அடுத்த மூணாவது கணக்கு 2022 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. நான் கொஸ்டின் படிச்சுட்டு போர்ட்ல எழுதுறேன். பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும், பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும், மைனஸ் என்பது பெருக்கல் எனவும், வகுத்தல் என்பது பிளஸ் மற்றும் பிளஸ் என்பது மைனஸ் எனில் பிராக்கெட் 3 மைனஸ் 15 வகுத்தல் 19 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பெருக்கல் 8 பிளஸ் 6 இன் மதிப்பு. இதாங்க குரூப் 2ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? ரைட். சரி, இப்போ எனக்கு அவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையே. இருங்க சொல்லிடுறேன். இங்க எழுதிட்டு ஆப்ஷன் சொல்றேன். இப்போ என்ன சொல்றாங்கன்னா 2022 குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, பெருக்கல் இருக்கிற இடத்துல வகுத்தல் போடுங்க. அதுக்கு அடுத்தது மைனஸ் இருக்கிற இடத்துல பெருக்கல் போடுங்க. அடுத்தது வகுத்தல் இருக்கிற இடத்துல பிளஸ் போடுங்க. அடுத்தது பிளஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். சரியா? இவ்வளவுதான். இதான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதுல என்னன்னா, இப்போ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, பிராக்கெட் பாருங்க, இதான் மேட்டர். இங்க பிராக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 மைனஸ் 15 வகுத்தல் 19. ஓகே, ரைட். அதுக்கு அடுத்தது பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இது இந்த இடம் கேர்ஃபுல்லா கவனிங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னு விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல பிராக்கெட் என்னும் போது எப்படி சால்வ் பண்ணணும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், கவனிச்சுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது 8 பிளஸ் 6. ஹார்ட் ஒர்க் பண்றேன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் பாஸ் பண்ண முடியும். நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ என்னன்னா ஆப்ஷனுங்க. ஆப்ஷன் ஏ வந்து 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 8, பி வந்து பாத்தீங்கன்னா 4, சி வந்து பாத்தீங்கன்னா 2, டி வந்து பாத்தீங்கன்னா -1. ஓகே, இது 2022 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. 191. அது முதல் क्वेश्चन சொல்றீங்களா? ஓகே, சரி. இப்பதான் வருது எனக்கு மெசேஜ். 2ஆ? வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான், ஆன்சர் ஆரம்பிச்சிட்டீங்களா? சூப்பர், போட ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி குட். இது பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல, ஏன்னா இந்த இடம் தான் உங்களுக்கு சர்க்கிள் ஆகும், குழப்பம். ஓகேவா? இந்த இடம் நான் சொல்றேன். முதல் வந்து நான் இன்னும் மாத்தல. ஓகே, மாத்ததுக்கு முன்னாடி நான் ஒரு முறை மனசுல வச்சுக்கிறேன். என்னன்னா, முதல் போர்ட் மாஸ் விதி பிரகாரம் பார் இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இங்க பிராக்கெட் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் வகுக்கணும், அதுக்கப்புறம் பெருக்கணும், அதுக்கப்புறம் கூட்டலாம், கழிக்கலாம், எதுனாலும் பண்ணலாம். இது மட்டும்தான் போர்ட் மாஸ் விதி. இதை பயன்படுத்தி தான் இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, இப்போ என்னன்னா, இங்க பாருங்களேன், இங்க மைனஸ் இருக்கா? இங்க முதல் மாத்திடணும். மைனஸ் இங்க பாருங்க, பிராக்கெட் ஓபன் பண்றேன், 3 போட்டுக்கிறேன். மைனஸ் இருக்கிற இடத்துல பெருக்கல் போடணும், 15 வச்சுக்கிறேன். அப்புறம் வகுத்தல் இருக்கிற இடத்துல கூட்டல் போடணும், கூட்டல் போட்டுட்டேன், 19. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். பெருக்கல் இருக்கிற இடத்துல வகுத்தல் போடணும், இங்க வகுத்தல். அதுக்கப்புறம் 8. அதுக்கப்புறம் கூட்டல் இருக்கிற இடத்துல கழித்தல் போடணும், -6. ஓகே, இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? இது வரைக்கும் கரெக்டா? கரெக்ட். ஓகே, இங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல போர்ட் மாஸ் விதி என்ன சொல்லுது? முதல்ல பார் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? இல்ல. சரி, அடுத்தது பிராக்கெட் இருக்கா? இருக்கு. அப்ப நான் பிராக்கெட் தான் முதல் முன்னுரிமை கொடுக்கணும். அப்ப இதத்தான் நான் சால்வ் பண்ணணும்னு அர்த்தங்க. ஆனா பிராக்கெட் குள்ள 3 × 15 பிளஸ் 19 கொடுத்துட்டாங்க. இது பிராக்கெட்ல இருக்கு. அப்போ பிராக்கெட்ல வெறும் இப்ப ஏதாவது ரெண்டு நம்ம இப்ப இது மட்டும் இருக்குன்னு வச்சுங்களேன். 3 15 இருக்குன்னா பெருக்கிடுவீங்க. 3 15 பெருக்கி போட்டுறீங்க. ஆனா இந்த இடத்துல பெருக்கலுங்கிறது பிளஸ்ங்கிறது. அப்ப இந்த இடத்துல நீங்க போர்ட் மாஸ் விதி பயன்படுத்தணும். நான் சொல்றது புரியுதா? இந்த பிராக்கெட்டுக்குள்ள நான் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணாதான் ரூல். அப்ப பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற 3 15 19 அப்படியே எழுதிட்டேன். ஓகே, இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த போர்ட் மாஸ் விதி பிரகாரம் இந்த பிராக்கெட்டுக்குள்ள பெருக்கல் இருக்குது, மைனஸ் இருக்கு. இப்போ நீங்க பிராக்கெட்டுக்குள்ள மேபி வகுத்தல் இருந்தா முதல் வகுத்தணும், அதுக்கு வகுத்தல் இருந்தா பெருக்கல் இருந்தா பெருக்கணும். அப்ப பெருக்கல் எடுத்தால முதல் பெருக்கணும். சோ பிராக்கெட் எடுத்தாலும் அதுக்குள்ளே நீங்க போர்ட் மாஸ் விதியை பயன்படுத்தணும். அப்ப முதல் பெருக்கணும், அதுக்கப்புறமா தான் கூட்டணும். நீங்க கூட்டிட்டு பெருக்கினா தப்பாயிடும்.
ஓகே, கிளியரா புரியுதா? அப்போ 3யும் 15 பெருக்குங்க. 15 15 30 30 ஒரு 15 45. அப்ப 45 பிளஸ் 19 வருமா? கரெக்ட். இப்போ அது எவ்வளவுதான்? இப்போ பாருங்க, இது பிராக்கெட் குள்ள தான் இருக்குது. இப்போ 45யும் 19 கூட்டிங்க. 45ஓட 19 கூட்டினா எம்பிட்டு வருது? 64. அவ்வளவுதாங்க, 64. இது வரைக்கும் புரியுதா? இதுக்குள்ள பெருக்கினது இது பாருங்க, இந்த இடத்துல அப்படியே கோடு போட்டுறேன். இது வரைக்கும் புரியுதா? இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள 64 வருதுங்க. ஓகே, இப்போ நான் ஸ்டெப் எழுதுறேன். 64 வகுத்தல் 8 மைனஸ் 6. ஓகே, கிளியரா? இதுதாங்க, புரியுதுங்களா? சூப்பர். இப்போ நான் இந்த 64 தான் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருந்துச்சு. ஒரு நம்பருக்கு நம்ம பிராக்கெட் போட வேணாம், அத்தோட நீக்கலாம். சரிங்களா? 2 3 நம்பருக்கு தான் பிராக்கெட் போடுவாங்க. நம்ம அந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ 64 வகுத்தல் 8 மைனஸ் 6 இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? போட்மாஸ் விதி பிரகாரம் பார் இருக்கா? இல்ல. அடுத்தது பிராக்கெட் இருக்கா? இல்ல. அடுத்தது வகுத்தல் இருக்கா? இருக்குது. அப்ப வகுத்துருங்க. நான் வகுத்தல் சிம்பிள் இருந்தா எப்படி போட சொன்னேன்? இப்படி எழுதிங்க டைரக்டா. 64 வகுத்தல் 8 மைனஸ் 4 அடிச்சு கொடுத்தா ஆன்சர் வருமா? அடிக்கலாம். முதல்ல 1 8 8 8 8 64. அப்ப 8 வருமா? கரெக்ட். அப்ப ஃபைனலி 8 மைனஸ் 4 4 தான் ஆன்சர். அடேங்கப்பா, நிறைய பேர் போட்டீங்களா? கரெக்ட், ஏகப்பட்ட பேர் போடாச்சு. இப்போ கிளியரா புரியுது பாருங்க. இந்த விதி ரொம்ப ஈஸிங்க. விதியை புரிஞ்சுக்கிட்டா அழகா ஆன்சர் வரும். குழப்பவே குழப்பாது, கிளியரா ஒரு ஆன்சர். தெளிவா புரியுதுங்களா? நோ டவுட்டா? டவுட்டா? நோ டவுட்டா? ஓகே, சூப்பர். அவ்வளவுதான், அவ்வளவுதான். சரிங்களா? சோ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண இந்த வீடியோல உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? இதோட இதுதான். சரிங்களா? எக்ஸாம் தான் ஒரு முறை பார்க்கணும். ஓகே, ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, அடுத்து போலாமா? புரியுதுங்களா? ஓகே, ரெண்டு எல்லாருமே கரெக்ட். வெரி குட். ஓகே, புரிஞ்சுங்க. அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க, ஏன்னா புரிஞ்சுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஆன்சர் வார்னிங்க. எதுங்க வார்னிங்க? ஒரிஜினல் கொஸ்டின் தாங்க சொல்றேன். தப்பா இருந்தா சொல்லுங்க, இது இல்லை. ஆனா எல்லாருமே 4 தானே சொல்றாங்க. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகேங்களா? போலாம். எல்லாருமே கரெக்ட் கரெக்ட். இன்னொரு முறை நான் கிளாஸ் முடிச்ச நேரம் நேத்தினா ஆச்சு 11:30 மணி ஆயிடுச்சு. நிறைய பேர் குட் நைட் சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. ஆளே காணோம், ஓடி நடக்கிறது தூங்கிட்டீங்க. அதனால நான் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு நீங்க இது கொடுக்கும்போது நான் ஆன்சர் சொல்றேன். சரிங்களா? அதாவது உங்க டவுட், அதாவது கிளாஸ் முடிச்சுட்டு டவுட் கேட்கறேன். அரை மணி நேரம் உட்காந்துக்கிறேன். என்ன கேட்குறீங்களோ அது சொல்றேன். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்ததுங்க 4வது கொஸ்டினா 2021 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா, நான் முதல் கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எழுதுறேன். ஏ என்பது பிளஸ், பி என்பது மைனஸ், சி என்பது பெருக்கல், டி என்பது வகுத்தல் எனில் 2C 15B 7A 100D 10 இன் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? ரைட்டு. நான் என்ன பண்றேன், எழுதினே வரேன், நீங்க சொல்லுங்க ஆன்சர். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? நான் முதல்ல எழுதிட்டே வரேன். இது ஹோம்வொர்க் மாதிரி. ஆல்ரெடி நீங்க போட்டு வரீங்க, இப்பயும் போடுங்க. ஏ என்பது பிளஸ், பி என்பது மைனஸ், சி என்பது பெருக்கல், டி என்பது வகுத்தல். சரியா? ரைட். இதான் சொல்லியிருக்காங்க. இப்ப நான் எழுதுட்டுமா? எழுதுறேன். அதாவது 2 கலர் மாத்திக்கலாம். கலர் வேற வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். போட்டீங்களா? 5வது கொஸ்டின். சரி, 2C 15B 7A 100D 10. அவ்வளவுதாங்க. இதாங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, 33. அவ்வளவுதான். பாருங்க, டக்குன்னு போட்டாச்சு பாருங்க. அவ்வளவுதான் வேலை. இருங்க, ஆப்ஷன் எழுதுறேன். ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா 24, ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா 26, ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா 33, ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா 36. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, 33 ஆன்சர். கொஸ்டின் எங்க இருக்கா கொஸ்டின்? ஆன்லைன் டெஸ்ட் பிடிஎஃப்லாம் கொடுத்துட்டேங்க. சரி, ஓகே. இது 2021 டிஎன்பிசில கிட்ட ஒரிஜினல் கேள்விதான். நிறைய பேர் சொல்லிட்டீங்க 33 தான். வெரி குட். அவ்வளவுதான். புரிஞ்சவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சரி, நான் போடலாமா? முதல் இந்த மாதிரி கணக்கு பார்த்துட்டாவே போர்ட் மாஸ் விதிய மைண்ட்ல கொண்டு வந்துருங்க. அதாவது முதல் பார் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் பிராக்கெட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்,
அதுக்கப்புறம் வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் பெருகணும், அதுக்கப்புறம் கூட்டிக்கிட்டோம் கழிச்சுக்கலாம், கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம். இவ்வளவுதான், பெரிய உலக கிடையாது. ஓகேங்களா? போட்டாச்சுங்களா? வெரி வெரி நிறைய பேர் போட்டீங்க. சரி, இப்போ என்னன்னா இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இவங்க சொன்ன கண்டிஷன் கூட மாத்திடலாம். அப்போ 2 சி இருக்குது, சினா பெருக்கல் 15, பி இருக்கு, பினா மைனஸ் 7, ஏனா பிளஸ் 100, அடுத்தது டி, டினா வகுத்தல் 10. பாருங்க டக்குன்னு போட்டுலாங்க, இது ரொம்ப ஈஸி. என்ன ஓகேங்களா? போலாமா? போட்டிங்களா? வெரி குட் வெரி குட், நிறைய பேர் போட்டிங்க போல. ஆன்சர் நான் போறதுமே கரெக்டா வந்துருச்சு. சரி, இங்க பாருங்க. இப்போ என்னன்னா முதல்ல இங்க எங்கன்னா பார் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல. பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல. வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும், இருக்குது. இதோ இருக்கு பாருங்க. நான் வகுத்தல்னா எப்படி சொன்னேன்? 100 வகுத்தல் 10 இப்படி எழுதிக்கலாம். கரெக்டா? சோ இந்த வகுத்தல் சிம்பல். சோ போர்ட் மேப் விதி பிரகாரம் நம்ம என்ன பண்ணோம்? முதல் வகுக்கணும். வகுத்தா இந்த 0க்கும் 0க்கும் கேன்சல், 10ன்னு வருங்க. கரெக்டா? கரெக்ட். நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன். 2 × 15 - 7 + 10. கரெக்டா? கரெக்ட். கரெக்டாங்க? சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? வகுத்தல் வேலை முடிச்சாச்சு. அடுத்தது பெருக்கணும். பெருக்கல் எங்க இருக்கு? தோ இருக்கு. 2க்கும் 15க்கும் நடுவுல இருக்கு. அப்ப இந்த 2 15 பெருக்கணும். 2 15, அதாவது 2 முறை 15 கூட 30. அப்போ 30 - 7 + 10. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? கூட்டிக்கிட்டு கழிச்சுக்கலாம், கழிச்சுக்கிட்டு கூட்டிக்கலாம். இப்போ பிரச்சனையே இல்லை. சரிங்களா? பாருங்க, எல்லாம் போட்டாச்சு பாருங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? 10ஓட 30 கூட்டினா 40 அப்படின்னு வரும். 40ல 7 போச்சுன்னா 33. அட்டகாசமா வருங்க, ரொம்ப ஸ்டெப் கிடையாது. ஆனா இந்த ரூல் கரெக்டா போகணும். ரூலை மாத்தி போட்டீங்கன்னா தப்பதான் வரும். சோ ஆப்ஷன் சி 33 தான் சரியானது. ஓகேங்களா? வெரி குட். போட்டீங்களா? ரொம்ப அழுகையா வருதா? ஏங்க அழுக வருது? புரியலையா? மொக்க போறணும். ஏங்க மொக்கையமா இருக்குது கிளாஸ். முடிச்சுட்டுங்க வேகமா தாங்க போறேன். எனக்கு தெரிஞ்சு 5 கணக்கு படிச்சுட்டேன், 6வது கணக்கு போயிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது என்ன போலாமா? அடுத்தது நீங்க குரூப் 1 வருமா, குரூப் 1 வருமான்னு கேட்டீங்களே. 2022 குரூப் 8ல கேட்டிருக்காங்க. குரூப் 8ன்றது குரூப் 1 தான். சரிங்களா? போலாமா? ஓகே. பாருங்க, அழிச்சிடுறேன். அடுத்த கணக்கு. என் முகம் பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க? பாஸ் ஆயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வாங்க, நம்ம ஆபீஸ் வாங்க, செல்ஃபி எடுத்துட்டு போலாம். இதுல என்ன இருக்குது? 53. அடுத்து பாருங்களேன், क्वेश्चनே படிக்கல, அதுக்குள்ள ஆன்சர் பாத்தீங்களா? இப்போ பிடிஎஃப் இல்ல, ஆன்லைன் டெஸ்ட் இல்லன்றீங்களே. பாருங்க, எங்க பிரதர் சிஸ்டர்லாம், நம்ம பிரதர் சிஸ்டர்லாம் ஆன்சரை போட்டாங்க. அடுத்தது சரிங்களா? சரி சரி, ஓகே. அடுத்தது இங்க பாருங்க, 2022 குரூப் 8ல கேட்டிருக்காங்க. 2022 குரூப் 8ன்றது இந்த அமைப்புரைங்க குரூப் 1 தான். சரியா? நான் क्वेश्चन படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். P என்பது வகுத்தல் என்பதையும், Q என்பது பெருக்கல் என்பதையும், R என்பது கூட்டல் என்பதையும், S என்பது மைனஸ் என்பதையும் குறித்தால் 18Q 12P 4R 5S 6 என்பதின் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணும், அதே மாதிரி புரிஞ்சவங்க லைக் பண்ணும். சரிங்களா? டிப்ரெஷன் இருக்கீங்களா? ஏன் டிப்ரெஷன்? சரி, இது பாருங்க, நான் முதல்ல எழுதிடுறேன், क्वेश्चन எழுதிடுறேன். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா, P என்பது வகுத்தல், P என்பது வகுத்தல். நெக்ஸ்ட் வந்து Q என்பது பெருக்கல். ஓகேங்களா? அடுத்தது R என்பது பிளஸ் கூட்டல். அடுத்தது S என்பது மைனஸ். ஓகேங்களா? இவ்வளவுதான் கொடுத்துட்டாங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா 18Q, அதுக்கப்புறம் வந்து 12P, அதுக்கப்புறம் 12P 4R, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5S, அடுத்தது 6. ஓகேங்களா? இதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? போட்டிங்களா? கிளாஸ் சூப்பர். 53. வெரி குட். பாருங்க, இன்னும் ஆப்ஷனே போடல, ஆன்சர் வந்துருச்சு. ஆப்ஷன் ஏ 50, ஆப்ஷன் ஏ 50. சரிங்களா? ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா 53. ஓகேங்களா? ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா 54, ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா 59. ஓகே, இதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 47 क्वेश्चन போயிட்டீங்களா? அடுத்த क्वेश्चन போனா அதுக்கு அடுத்த क्वेश्चन போனா எப்படி?
இந்த கொஸ்டின் போட்டீங்களா? சூப்பர் சூப்பர். நீங்க பாருங்க அட்வான்ஸ் லெவல்ல போயிருக்கிறீங்க. சரி ஓகே, போடுறவங்க நல்லதுதான். சரிங்களா? சரி இதுக்கு போடுவோம். இங்க பாருங்க, இதான் கொடுத்துட்டாங்க. நான் இன்னும் மாத்துறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு என்ன வந்து மைண்ட் செட்டு, முதல் பார் இருக்கான்னு பாருங்க. நீங்க போடனா டக்குன்னு ஆன்சர் போட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா எனக்கு ஆன்சர் போட்டதான் உங்களுக்கு ஈஸியா ஓகே ஆன்சர் போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால நீங்க பாருங்க கமெண்ட் பண்ண, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் யார் யார் வந்து கரெக்டா போறீங்க அப்படின்னு. சரிங்களா? ஏன்னா நீங்களும் பிராக்டிஸ் பண்ண மாதிரி ஆயிடும். புரிஞ்சுவங்க. புரியாதுன்னு கவனிங்க, நான் சொல்றது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க, ஆன்சர் வரும். சரியா? ஓகே. அடுத்தது முதல் பார் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வகுத்தல் இருந்தா வகுத்தல் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் பெருகணும். அதுக்கப்புறம் தான் கூட்டணும் அல்லது கழிக்கணும். இவ்வளவுதாங்க. இதான் போட்மாஸ் விதி சொல்லுது. சரியா? ரைட். இப்போ நம்ம விதி பிரகாரம் என்ன பண்ணிக்கலாம்? முதல்ல இங்க பாருங்க Q, இப்போ Q இங்க பாருங்க 18, Q எங்க இருக்கு? இதோ இருக்கு, பெருக்கல் போடணும். கரெக்ட். அடுத்தது 12, P, P னா வகுத்தல் போடணும். கரெக்ட்டா? வகுத்தல் தோ இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல பாருங்க, இந்த P வகுத்தல் போடணும். இப்படி போடுறேன். இப்போ இந்த ஸ்டெப் எழுதும்போது இப்படி எழுதலாம். கரெக்ட்டா? P இருக்கிற வகுத்தல் போனோம், நான் இப்படி போட்டேன். சரிங்களா? அடுத்தது R இருக்கிற கூட்டல் போடணும், கூட்டல் 5. S இருக்கிற மைனஸ் போடணும், மைனஸ் 6. அவ்வளவுதாங்க. ஓகே, போட்டாச்சுங்களா? வெரி குட் வெரி குட், சூப்பர். எல்லாருமே பாருங்க டக் டக்னு போடுறாங்க. ஓகே, இப்போ பாருங்க இது போட்டாச்சு. அப்போ முதல் பார் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல இந்த கணக்குல. பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குதா? இல்ல, பிராக்கெட் இல்ல. வகுத்தல் இருக்கா? இருக்குது. தோ இருக்கு பாருங்க வகுத்தல். கரெக்ட்டா? அப்ப இது அடிங்க. 4ல பாதி 2, 12ல பாதி 6, 2ல பாதி 1, 6ல பாதி 3. சரிங்களா? நம்ம ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 18 இன்டு 3 பிளஸ் 5 மைனஸ் 6. கரெக்டா? கரெக்ட். இப்போ அடுத்தது என்னன்னா, இப்போ பாருங்களேன், போட்மாஸ் விதி பிரகாரம் வகுத்தாச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது பெருக்கணும். கரெக்டா? பெருக்கல் இருக்கா? இருக்குது. எது நம்பர்? 18க்கும் 3க்கும் பக்கத்துல இருக்குது. சோ அப்படின்னா 18 3 பெருக்கணும். 18 போட்டா 36. 36 கூட ஒரு 18 நம்ம போட்டா என்ன வரும்? 54. அவ்வளவுதாங்க. 54 பிளஸ் 5 மைனஸ் 6. இப்போ நீங்க கூட்டிக்கிட்டு கழிச்சிக்கலாம், கழிச்சிக்கிட்டு கூட்டிக்கலாம். யுவர் விஷ். நான் கூட்டிக்கிறேன். 54 5 கூட்டினா 59. 59ல 6 கழிங்க. 59ல 6 போச்சுன்னா எம்புட்டு வருது பாருங்க? 53. அவ்வளவுதாங்க. 53 ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியானது. கரெக்டா? கரெக்ட். ஓகேங்களா? போட்டிங்களா? 52 இல்லங்க 53 வருது பாருங்க. ஒன்னு எப்படி மிஸ் ஆச்சு பாருங்க. கரெக்டா போடுங்க, கரெக்டா வரும். சரிங்களா? ஏன்னா வேற எதுனா வந்தா பாருங்க, ஒண்ணுதான் தப்பா இருக்கு. பரவாயில்ல, முயற்சி பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த வாட்டி அப்படியே போட்டீங்கன்னா பிராக்டிஸ் வந்துடும். ஓகேங்களா? கிளியரா புரியுதுங்களா? 53 கரெக்ட் கரெக்ட், எல்லாருமே கரெக்ட். ஒருத்தர் மட்டும் தான் 52 சொன்னீங்க, மற்றபடி ஓகே கரெக்ட் தான். அவரும் சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சரிங்களா? ரைட். அடுத்த போலாமா? அடுத்தது போலாமா? இப்ப பாருங்க, இன்னும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க இல்லையா? பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை பார்த்துருவோம். போலாமா? இது வரைக்கும் புரியுதுங்களா? இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கரெக்ட். 2022 டிஎன்பிசில கேட்டிருக்கேன், அந்த கணக்கு போயிடலாம். போலாமா? புரியுதா இது வரைக்கும்? ஓகே, புரிஞ்சவங்க கமெண்ட் இது லைக் பண்ணுங்க. ஏன்னா நான் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சுப்பேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, அடுத்த கணக்குங்க. இது வந்து இன்னும் அடுத்தது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கணும் இல்லையா? இதுலயே இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் வைப்பாங்க. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் எளிமையானது. ஆனா இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन தான். எதுவுமே எக்ஸாம்ல கேட்காத क्वेश्चनே கிடையாது. எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல லேட்டஸ்ட் क्वेश्चन தான். சரிங்களா? வெரி குட். 53 எல்லாருக்கும் வந்து இருக்கு. ஓகே, வொர்க் அவுட் பண்ணிட்டீங்க. வெரி குட். சரிங்க, இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம். போலாமா? ஹாய் ஹாய். என்னன்னா, கீழ்கண்டவற்றில் கவனித்து விடை அளிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? வெரி குட்ங்க. சரி, இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன், இப்படி கொடுத்துட்டாங்க. இதுவும் பிராக்கெட்டுக்கு மேஸ் தான். ஓகேவா? நான் क्वेश्चन எழுதுறேன். 4 மைனஸ் 1 வகுத்தல் 32 பெருக்கல் 2 பிளஸ் 10. சரியா? ஓகே, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வகுத்தல் போட்டாங்க. சரிங்களா? இங்க எடை இல்லாதான் இங்க கீழே எழுதுறேன். சரிங்களா? இங்க எடை இல்லை, இதுக்கு அப்புறம் போர்ட்ல இல்ல, அதனால மடிச்சு எழுதுறேன். ஆனா இங்க தொடர்ச்சியா தான் இருக்கு. சரியா? தொடர்ச்சியா இருக்கு, ஆனா எடை இல்லாதால நான் மடிச்சு எழுதுறேன், சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே, 300. வெரி குட். பாத்தீங்களா? போட்டாங்க அதுக்குள்ள அந்த क्वेश्चन. இங்க வருது, நான் எடை இல்லாதால மடிச்சு எழுதுறேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் 7 வகுத்தல் 3 மைனஸ் 8
பெருக்கல் 4 மைனஸ் 7 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதாங்க क्वेश्चन. இது அப்படியே ஒரே லைன்ல இருக்கு. இங்க இடம் இல்லாததால இப்படி போட்டுருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே, இப்போ பாருங்க. இப்போ அடுத்த क्वेश्चन சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா क्वेश्चन பாருங்க. இத கொடுத்துட்டாங்க. கீழ்க்கண்டவற்றை கவனித்து விடையளிக்கும் சொல்லிட்டாங்க. இத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா மைனஸ் என்பதை மைனஸ் இருக்கிற இடத்துல பிளஸ் போடுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பிளஸ் இருக்கிற இடத்துல என்ன போட சொல்றாங்க மைனஸ் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது வகுத்தல் இருக்கிற இடத்துல பெருக்கல் போடுங்க, வகுத்தல் இருக்கிற இடத்துல பெருக்கல் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. அடுத்தது பெருக்கல் இருக்கிற இடத்துல வகுத்தல் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போட்டா இதோட மதிப்பு என்ன? இவ்வளவுதாங்க. சரியா? இப்ப நான் ஆப்ஷன் A உள்ளார வந்துடுறேன். ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா 210. நிறைய பேருக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க, பாப்போம். ஆப்ஷன் பி 300. ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா மாத்தி போட்டுலாம் இருங்க. இது ஆப்ஷன் இது. ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா 260. ஓகே. ஆப்ஷன் சி வந்து 300. ஓகேங்களா? ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா 840. இவ்வளவுதாங்க. 300 பாத்தீங்களா? சூப்பர், வெரி குட். நீங்க அடுத்த கேள்வியே ஆன்சர் பாருங்களா? சூப்பருங்க, வெரி குட், வெரி குட். புரிஞ்சது லைக் போடணும். சரிங்களா? சரி, இது பாருங்க, நான் குழப்பம் இல்லாம வரேன். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எதை ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். இங்க இடம் இல்லாததால நான் இந்த ஆப்ஷனை மட்டும் இப்ப நீங்க பாத்துட்டீங்களா? ஆப்ஷன் மட்டும் அழிச்சிடறேன். ஏன்னா எனக்கு இடம் வேணும். ஏன்னா இது இல்லை. பாருங்க, கவனிங்க. ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் விதியை நம்ம இங்க எழுதிக்கலாம். முதல் பார் இருக்கான்னு பாக்கணும், அதுக்கப்புறம் பிராக்கெட் இருக்கான்னு பாக்கணும், அதுக்கப்புறம் வகுத்தல் இருந்தா வகுத்தல் செய்யணும், அதுக்கப்புறம் பெருக்கணும், அதுக்கப்புறம் கூட்டிக்கிட்டோம் கழிச்சுக்கலாம், கழிச்சுக்கிட்டோம் கூட்டிக்கலாம். இதான் ரூல். ஓகே. ஆனா இப்போ பாருங்க, ரூல் பிரகாரம் பார்க்கலாமா? முதல்ல இதை மாத்தணும், அதை வேற இருக்குது அந்த ஒர்க் மாத்திடலாமா? ஏன்னா நீங்க இங்க பாருங்க, முக்கியமா இந்த சிம்பிள் மாத்தாம நீங்க போட்டீங்கன்னா கொஸ்டின் தப்பாயிடும். ஓகேவா? கண்டிப்பா சிம்பிள் மாத்தணும். சரிங்களா? சரி. ஆனா உங்களுக்கு ஒரு ஈஸியான பேஸ் சொல்றேன். சிம்பிள் மாத்தாம போறீங்க, ஸ்டெப்ஸ் நிறைய கொண்டு போகாதீங்க. ரூல் பிரகாரம் முதல் பார் இருந்தா பார் செய்யணும், இல்ல நெக்ஸ்ட் பிராக்கெட் இருந்தா பிராக்கெட் தான் செய்யணும். அப்போ பாருங்க, இந்த பிராக்கெட் இருக்குது, இந்த பிராக்கெட் இருக்கு, இந்த பிராக்கெட் முதல் எடுத்து எழுதிங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நடுவில் வகுத்தல் இருக்கு, ரெண்டாவது பிராக்கெட் இங்க எழுதிங்க. சரியா? நம்ம ஒவ்வொன்னா சால்வ் பண்ணிட்டு வந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, கிளியரா? நான் பாருங்க, இந்த இடத்துல ரெண்டுமே சால்வ் பண்ண போறேன். ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இது பிராக்கெட் குள்ள இருக்கு. பிராக்கெட் குள்ள இருந்தா முதல் முன்னுரிமை இது கொடுக்கணும். சரியா? இதுக்கும் நெக்ஸ்ட் இதுக்கும் இதை கூட நீங்க எடுத்து ஸ்டெப் எழுதலாம். ஆனா முதல் பிராக்கெட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேங்களா? 300. வெரி குட், வெரி குட். அப்ப நான் என்ன பண்றேன், முதல் இதை எழுதிக்கிறேன். பாருங்க, 4 கலர் மாத்திக்கலாம். 4 மைனஸ் இருக்கிற இடத்துல பிளஸ் போடணும், போட்டேன். வகுத்தல், வகுத்தல் இருக்கிற இடத்துல பெருக்கல் போடணும். சரி, இருங்க. 4 1 வகுத்தல் இருக்கிற இடத்துல பெருக்கல் போடணும். பெருக்கல் 32, பெருக்கல் இருக்கிற இடத்துல வகுத்தல் போடணும். இங்க பாருங்க, நான் வகுத்தல் போடும்போது இப்படி போட்டு சொன்னேன். கரெக்ட்டா? 2 + 10. ஓகே, ஓகேவா? இதான் இது பிராக்கெட்ல இருக்கு. கரெக்ட்டா? பாருங்க, இந்த பிராக்கெட்ல எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, வகுத்தல் இருக்கு. வகுத்தல் இருக்கிறதுல பெருக்கல் போடணும், அந்த பெருக்கல் சிம்பிள் போடுங்க. இங்க பாருங்க, இங்க வகுத்தல் இருக்கா? வகுத்தல் இருக்கிறதுல பெருக்கல் போடணும், பெருக்கல் போடுங்க. ஓகே, ரைட். மறுபடியும் இங்க பிராக்கெட் ஓபன் பண்றேன். 7 வகுத்தல் இருக்கிறதுல பெருக்கல் போடணும், பெருக்கிட்டேன். நெக்ஸ்ட் 3. நெக்ஸ்ட் மைனஸ் இருக்கிறதுல கூட்டல் போடணும், கூட்டிட்டேன். நெக்ஸ்ட் பெருக்கல் இருக்குது. பெருக்கல் இருக்கிறதுல வகுத்தல் போடணும். அதாவது இங்க பாருங்க, மைனஸ் இருக்கிறதுல பிளஸ் போட்டோமா 8 எழுதணும், 8 எழுதிட்டேன். அப்புறம் பெருக்கல் இருக்கு. பெருக்கல் இடத்துல வகுத்தல் போடணும், வகுத்தல் 4 போடுறது. புரியுதுங்களா? பாருங்க, இந்த ஏரியா 8 × 4 பெருக்கல் இடத்துல வகுத்தல் போடணும். அப்ப இந்த இடத்துல நான் இப்படி வகுத்தல் போட்டா 8 / 4 எழுதுறோம். அப்ப நான் இந்த சிம்பிளுக்கு பதிலா இப்படி போட்டுட்டேன். ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? மைனஸ் இருக்கிறதுல என்ன பண்ணணும், அது மாதிரி திரும்ப பாருங்க. மைனஸ் இருக்கிறதுல பிளஸ் போடணும். ஓகேங்களா? பிளஸ் 7. இவ்வளவுதாங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நான் எழுதிட்டேன். இது வரைக்கும் புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் பாருங்க, டக்குன்னு போடலாம். இப்போ போர்ட் மாஸ் விதி பிரகாரம் பிராக்கெட் தான் அது செய்யணும். அப்ப நான் முதல்ல இந்த பிராக்கெட் ஒர்க் அவுட் பண்ண போறேன். இந்த பிராக்கெட்டுக்குள்ள அங்கேயும் போர்ட் மாஸ் விதி பண்ணணும். பிராக்கெட்டுக்குள்ள மேபி இங்க எங்கனா பிராக்கெட் இருந்தா அதான் சால்வ் பண்ணும். ஆனா இங்க பிராக்கெட் இல்ல, அதனால ஓகே. இருந்தா
அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்ல பார் இருக்குன்னா அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும் பிராக்கெட்டுக்குள்ள. சரியா? அப்ப இந்த பிராக்கெட்டுக்குள்ள முன்னுரிமை இது பிராக்கெட்டுக்குள்ள பார் இருந்தா பார் செய்யணும். இல்ல அதுக்குள்ள பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் இருந்தா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவும் இல்ல. அதுக்கு அடுத்தது பிராக்கெட்டுக்குள்ள வகுத்துல இருந்தா அதான் செய்யணும். வகுத்துல இருக்கு. அப்ப இதுல பாதி 1 இதுல பாதி 16 வருமா? சூப்பர். இந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன். நம்ம ஒண்ணு ஒரு சின்ன ஸ்டெப் எழுதிக்கலாம். 4 + 1 × 16 + 10 கரெக்டா பாருங்க. கரெக்ட். இப்போ வகுத்தல் முடிச்சிட்டேன் இந்த பிராக்கெட்டுக்குள்ள. அடுத்தது பெருக்கணும். பெருக்கல் இருக்காது வரைக்கும் பாருங்க. 1 × 16 இருக்கு. ஓர் 16 16 தான் வரும். அப்ப பாருங்க 4 + 16 + 10. கரெக்டா? இது வரைக்கும் புரியுதுங்களா? இது வரைக்கும் ஓகே? இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? கரெக்ட் தானுங்க. இதை நம்ம மாத்திடுமா? இருங்க இந்த இடத்துல இங்க பாத்தீங்களா ஒரு முக்கியமான விஷயம். ஆமா வெரி சொல்லிட்டீங்க. இது பாருங்க இதுதான் மிஸ் பண்ண கூடாது. இங்க பாருங்க +10 அதாவது பிளஸ் இடத்துல மைனஸ் தானே போடணும். அப்படி நான் கொண்டு வந்து பாத்தீங்களா? தயவு செஞ்சு அதே மாதிரி தப்பு பண்றாதீங்க. சாரி பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் போடணும். இங்க மைனஸ் வருங்க. கரெக்ட். நிறைய பேர் சொல்லிட்டீங்களா? ஓகே மாத்திட்டேன். சாரி மாத்திட்டேன். சரிங்களா? சோ இங்க மைனஸ் வரும். ஓகேங்களா? நான் எழுதும் போது தவறிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட் போட்டேன். ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்க ஓகே. இப்போ கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம். நான் இங்க பாருங்க 10ல 16ல 10 போச்சுன்னா 6 வரும். 6 கூட இந்த 4 கூட்டினா என்ன வர போகுது? 10 வரும். அவ்வளவுதாங்க. கரெக்டாங்க? இப்போ கரெக்டா போட்டுனா சூப்பர். அப்ப இந்த பிராக்கெட் முடிச்சிட்டேன் ஓகே. ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. பெரிய கணக்கா கொடுத்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சுங்களா? போட்டும்பா மைனஸ் போட்டேன். ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல ஒரு இதெல்லாம் நான் மாத்திருக்கேன். இல்ல கரெக்டா இருக்கா? ஓகே இங்க ஓகே கரெக்ட் இது ஓகே ரைட். இப்போ பாருங்க அடுத்தது இது இங்க கரெக்ட். இது போலாமா? சரி இது கரெக்ட் தாங்க நான் போடுறது. ஓகே இங்க பாருங்க இதுல பாப்போம். இது அடுத்த பிராக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் இருந்தா அதாவது பிராக்கெட்டுக்குள்ள பார் இருந்தா முக்கியத்துவம் கொடுக்கணும். பார் இல்ல. பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் இருந்தா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவும் இல்ல. பிராக்கெட்டுக்குள்ள வகுத்தல் இருந்தா அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வகுத்தல் இருக்கு 8 / 4 அப்படின்னு இருக்குது. சோ இப்போ என்ன பண்றேன்னா இது அடிக்கிறேன். ஒரு நாள் 4 இருந்தாங்க 8ன்னு வந்துருமா? கரெக்ட். சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு ஸ்டெப் ஏறிக்கலாம். 7 × 3 + 2 + 7 கரெக்டாங்க? கரெக்ட் தானங்க? ஓகேவா? கரெக்டா இருக்குன்னா ஓகே. அடுத்தது இது அடிச்சாச்சு. இப்போ என்னன்னா வகுத்தல் முடிச்சாச்சா? அடுத்தது பெருக்கணும். இதுல பெருக்கலுக்கு அது வரைக்கும் பாருங்க 7 × 3 = 21. அப்போ 21 + 2 + 7 என்னங்க தப்பா வருதா? கரெக்டா தானே வருது? கரெக்டா தானே வருது? 7 × 3 என்ன வரும்? 7 × 3 = 21 தான். கரெக்ட். ஓகே பிரச்சனை இல்லை. இப்பனா 21 21 2 கூட்டினா 20. இப்போ எல்லாமே கூட்டிக்கலாம். 23 7 கூட்டினா 30ன்னு வருதுங்க. சரிங்களா? கரெக்டா? இந்த பிராக்கெட் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இப்போ ஃபைனலி என்னன்னா இந்த பிராக்கெட்ல 10 இருக்குது, நடுவுல பெருக்கல் இருக்குது, இந்த பிராக்கெட்ல 30 இருக்குது, பெருக்குனா 300 அவ்வளவுதாங்க. சரிங்களா? நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க கரெக்டாவே வரும். சரிங்களா? இன்னும் இப்ப நான் சிம்பிள் மாத்தி போட பாருங்க. அந்த மாதிரி சிம்பிள் மாத்தி போட்டா வேலைக்கு ஆகாது. சரிங்களா? சிம்பிள் மாத்தி போடனா அழகா வரும். கிளியரா புரியுதுங்களா? புரிஞ்சுங்க லைக் போட்டுருங்க. நான் மறுபடியும் சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சுப்பேன். ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால தான் ஒரு லைக் போட சொல்றேன். ஏன்னா நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. நான் எழுதும் போது கமெண்ட் பண்ணும் போது எனக்கு தெரியறது இல்ல. அப்படியே கமெண்ட் போயிடுது. சோ அப்போ அங்க லைக் போட்டா ஓகே நீங்க போட்டீங்க கரெக்ட் அப்படின்னு நானும் புரிஞ்சுக்கலாம். அதுதான் ஒரு லைக் போட சொல்றேன். சரிங்களா? கிளியரா புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? போலாமா? அடுத்தது அடுத்த போலாமா? புரியுதா? புரியுதுப்பா. ஓகே அடுத்ததுங்க 2023 டிஎன்பிஎஸ்சில ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. சரிங்களா? கஷ்டம் கிடையாது. ஆனா அந்த மெத்தட் கரெக்டா போகணும். சரிங்களா? ரைட். இது பாருங்களேன். அடுத்தது இந்த கொஸ்டினை பார்த்தாலே பாருங்களேன் எம்போட்டு பெருசா கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப ஈஸி. சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் போயிடலாம். இது பாருங்க இந்த இடத்துல இதாங்க சம்மு எப்படி எழுதி வச்சிருக்காங்க பாருங்களேன். நான் இதை படிக்க போறேன். இருந்தாலும் இது பாருங்க 7/5/2023 டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆனா பெரிய சம்மு. அதனால பயப்படாதீங்க சம்ம பார்த்தா. சரிங்களா? ஏன்னா அங்க என்னன்னா இதுல என்னத்துக்கு நான் காமிச்சேன்னா எழுதியிருக்காங்க. சரிங்களா? கழித்தல் குறியை பெருக்கவும், பெருக்கல் குறியை கூட்டவும், கூட்டல் குறியை வகுக்கவும், வகுத்தல் குறியை கழிக்கவும் கொண்டால் மதிப்பை காண்க.
இப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இங்க இங்க கொடுத்துறாங்க. அதுதான் இங்கிலீஷ்ல பாருங்க. அதாவது பெருக்கல் இருக்கிறதுல பிளஸ் போடணும். இதுவும் பாருங்க இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். ஓகேவா? பிளஸ் மீன்ஸ் டிவிஷன். அதாவது பிளஸ் இருக்கிறத என்ன பண்ணணும்? வகுத்தல் போடணும். அதுக்கப்புறம் வகுத்தல் மீன்ஸ் வகுத்தல் இருக்கிறதுல மைனஸ் போடணும். ஓகேவா? இப்படி போட்டா நம்ம இது கொஸ்டின் கொடுத்துறேன். நான் படிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கறது வந்து கன்ஃபியூஷன்னா கேட்குறாங்க. சரியா? பட் அது பார்த்தா பயப்பட நம்ம இந்த ஸ்டெப் போடும்போது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ரைட், வாங்க போலாம். இருக்கிறதுல ரீசனிங் டாபிக்ல கணக்கு மாதிரி வரது தான். இருந்தாலும் கேட்க வைப்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்ப நான் கொஸ்டின் படிக்கிறேங்க. மறுபடியும் நான் காமிச்சேன், இருந்தாலும் படிக்கிறேன். சரிங்களா? அதாவது கழித்தல் குறியை பெருக்கவும், நம்ம அப்படியே சொல்ல எழுதிக்கலாம். கழித்தல் குறியை பெருக்கவும், எங்கெல்லாம் கழித்தல் இருக்கோ அங்க அதை பெருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. பெருக்கல் குறியை கூட்டவும், அப்ப பெருக்கல் எங்கெல்லாம் இருக்கோ அதை கூட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. கூட்டல் குறியை வகுக்கவும், எங்கெல்லாம் கூட்டல் குறி இருக்கோ அதை வகுங்க அப்படின்னு சொல்றாங்க. வகுத்தல் குறியை கழிக்கவும், எங்கெல்லாம் வகுத்தல் இருக்கோ அதை கழிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதான், இவ்வளவுதான். இதைத்தான் அப்படி சொல்லிருக்காங்க. போட்டீங்களா? வெரி குட். பாத்தீங்களா எத்தனை பேர் ஆன்சர் எடுத்து பாருங்க. அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு தான் ட்விஸ்ட், ஆனா மொக்கையான கொஸ்டின். சரிங்களா? சரி, இதுக்கே நான் இங்கே ஆப்ஷன் எழுதுறேன். இங்க ஆப்ஷன் எதுக்கு வரேன்? ஆப்ஷன் இல்ல, இது எழுதவே இல்லை. பாத்தீங்களா? அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா 14 மைனஸ் 10 பெருக்கல் 4 வகுத்தல் 16, அதுக்கப்புறம் பிளஸ் 8. சரியா? ஓகே, இதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ இதுக்கான ஆப்ஷன் எழுதிடுறேன். ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 142. இதான் நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. பார்ப்போம். அடுத்தது 134, ஆப்ஷன் சி 134, ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா -2. சரியா? இதான் கொடுத்துருக்காங்க. வெரி குட். பாருங்க எத்தனை பேர் ஆன்சர் போட்டாங்க. போடுங்க, அந்த பிராக்டிஸ் வந்துடணும். இதோட எக்ஸாம் தாங்க பார்க்கணும், இங்கே முச்சிடணும் வேலையை. அதுதான் நான் சொல்றது. சரிங்களா? ரைட் ரைட். இது பாருங்க, இப்ப போட ஆரம்பிச்சிடலாம். சரி, இப்போ என்னன்னா முதல் போட்மாஸ் விதியை மனசுல கொண்டு வந்துடணும். முதல் பார் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல. பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல. வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும், இருக்குது. வகுத்துக்கு அப்புறம் பெருகணும், பெருக்கலுக்கு அப்புறம் கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கலாம், கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம். இவ்வளவுதாங்க. ஆனா நான் இந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க. அந்த ரூல் பிரகாரம் நான் என்ன பண்ணோம், இதை மாடிஃபை மாத்தணும். அதாவது இங்க பாருங்க, 14 மைனஸ் இருந்தா பெருகணும். சரிங்களா? பெருக்கல் 10, அதுக்கப்புறம் பெருக்கல் இருந்தா கூட்டணும், கூட்டல் 4, வகுத்தல் இருந்தா கழிக்கணும், கழித்தல் 16, கூட்டல் இருந்துச்சுன்னா வகுக்கணும். வகுத்தல் நம்ம இப்படி போடலாம், இப்படி போடலாம். கரெக்டா? இந்த மாதிரி வகுத்தல் சிம்பிள் போட, ஏன்னா அடிக்கிறது ஈஸியா இருக்கும், இப்படி போடலாம். ஓகே, மாத்திட்டேன்னா வெரி குட். பாருங்க எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் போட்டீங்க பாத்தீங்களா? சூப்பர். இப்போ என்ன பண்ணுவோம்? போட் மாஸ் விதி என்னப்பா சொல்றாரு? பிராக்கெட் ஏதாவது இருக்கு, பார் இருக்கான்னு பாருங்க, இல்ல. பிராக்கெட் இருக்கா பாருங்க, இல்ல. வகுத்தல் இருக்கா? இருக்கு. அப்ப அதான் சால்வ் பண்ணணும். இந்த மைனஸ் எல்லாம் பார்க்க கூடாது, வகுத்தல் மட்டும் தான் செய்யணும். இப்படி பிராக்கெட் எழுதுறேன் பாருங்க, 16 வகுத்தல் 8ன்னு இருக்குங்க. கரெக்டா? இது இப்படி எழுதணும். சரிங்களா? 16 வகுத்தல் 8ன்னு எழுதணும். நான் இப்படி எழுதிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் நீங்க இந்த பிராக்கெட் நினைச்சுக்காதீங்க, சொல்றேன். அப்படி எழுத வேண்டியது இப்படி பண்ணிட்டேன். அவன் முதல்ல அடிச்சிடலாம். ஓர் 8 8, ஈர் 8 16. ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதிக்கிறேன். 14 × 10 + 4 - 2. கரெக்டா? கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, போட்மாஸ் விதி பிரகாரம் கழிச்சாச்சு. அதுக்கப்புறம் பெருகணும். பெருகல் எங்க இருக்கு பாருங்க, 14க்கும் 10க்கும் இடையில இருக்கு. அப்ப இந்த 14 10 பெருகணும். 14 கூட 10 பெருகணும், அப்படியே 0 போடுறது. இதுதான் 140ன்னு வந்துரும். +4 - 2. ஸ்டெப் ஆயிட்டா? இப்போ என்னன்னா, கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கலாம், கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம். யுவர் விஷ். நான் பாருங்க, இந்த 4ல 2 கழிச்சுக்கிறேன். எப்படி வேணும் சொல்ல, ஏன்னா வெறும் கூட்டல் கழிச்சல் தான் இருக்கு, அதனால பிரச்சனை கிடையாது. அப்போ 4ல 2 போச்சுன்னா எப்படி வரும்? 4ல -2 போனா +2ன்னு வரும். அது 140 + 2ன்னு வருங்க. அப்ப 142. அவ்வளவுதாங்க. பாத்தீங்களா? क्वेश्चन என்னவோ பெருசா இருந்துச்சு, ஆனா ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் பி தான் சரியானது.
புரிஞ்சவங்க லைக் போட்டுருங்க சரிங்களா. அவ்வளவுதாங்க, பாருங்க எல்லாம் கரெக்டா கொண்டு வந்தீங்க. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா, தெளிவாயிடுச்சுங்களா, தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? கரெக்டா. ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ஆர் ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ஆர் மொத்தம் எத்தனை இருக்குதா? 18 கொஸ்டின்ங்க. 18 கொஸ்டின் தான் சரிங்களா. அடுத்தது போறேன் அது வந்து குரூப் 2 கொஸ்டின் 2015 ஆமா 17 கொஸ்டின் ஓகேங்களா. நிறைய ஒர்க் அவுட் பண்ணிடணும் சரிங்களா. நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டா முடிச்சிடலாம், ஈஸி. ஓகே, அடுத்தது போலாங்களா? அடுத்தது ஓகே போவோம். அடுத்தது இங்க பாருங்களேன், இந்த மாதிரி சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதை பார்க்கலாம். அடுத்த கேள்வி போலாங்களா? அடுத்தது ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிள்லாம் கொடுத்து கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினை பார்த்துருவோம் சரிங்களா. இதை அழிச்சிடுறேன், அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. சரியா போச்சு. ஓகே, இது பாருங்களேன், என்னன்னா 1/7/2023 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. போட்டிங்க 35 வெரி குட்ங்க. அவ்வளவுதாங்க, பாருங்க அதுக்குள்ளே ஆன்சர் போட்டாங்க. என்னன்னா இது பாருங்க, அந்த கொஸ்டின் படிக்கிறேன். அட்டு இந்த அட்டு சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அட்டு இருக்கிற இடத்துல பெருக்கல் போடுங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. சி இருக்கிற இடத்துல வகுத்தல் போடுங்க. பர்சன்டேஜ் இருக்கிற இடத்துல, பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கிற இடத்துல கூட்டல் போடுங்க. டாலர் சிம்பிள் இருக்கிற இடத்துல மைனஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சோ இதுக்கு முன்னால ஏபிசிடி மாதிரிலாம் கொடுத்தாங்க, இப்ப சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அட்டு இருக்கிற இடத்துல பெருக்கல், சி இருக்கிற இடத்துல வகுத்தல், பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கிற இடத்துல பிளஸ், டாலர் சிம்பிள் இருக்கிற இடத்துல மைனஸ் எனில் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் 35 வெரி குட். எழுதுறேன் பாருங்க. இதுல என்னன்னா 6% 12C 3 அட்டு, அதுக்கு அடுத்தது 8 டாலர் சிம்பிள், அடுத்தது 3 சரிங்களா. ரைட், இதானே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஆப்ஷன் எழுதிறேன். ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா 33, பி வந்து பாத்தீங்கன்னா 35 சரிங்களா. சி வந்து பாத்தீங்கன்னா 37, டி வந்து பாத்தீங்கன்னா 39 சரியா. ரைட், ஓகேங்களா. ஓகே போலாமா? 35 வெரி குட். பாருங்க டக் 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 போட ஆரம்பிச்சிட்டீங்களா? வெரி குட், ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. இங்க பாருங்க, இப்போ என்னன்னா முதல்ல நம்ம இந்த சிம்பிளா மாத்துறோம், ஏன்னா அப்பதான் நம்ம போர்ட் மாஸ் விதி கொண்டு வரலாம். சிம்பிள் எப்படி மாத்தலாம்? என்னென்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க. பர்சன்டேஜ் இருக்கிறதுல பிளஸ் போடணும், அப்ப 6 பிளஸ் 12. அடுத்து சி இருக்கிற இடத்துல வகுத்தல் போடணும். நான் வகுத்தல் எப்படி போட சொன்னேன்? இப்படி போட சொன்னேன் கரெக்டா. சி இடத்துல வகுத்தலுங்க, நான் இப்படி போட்டுக்கிட்டேன் சரிங்களா. 3 வகுத்தல் 12 வகுத்தல் 3 அப்படின்னு போட்டுக்கிட்டேன் சரிங்களா. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சி போட்டாச்சு. அடுத்தது 3 போட்டோமா. அட்டு இடத்துல பெருக்கல் போடணும் ஓகேங்களா. பெருக்கல் 8 எழுதிக்கிறேன். டாலர் சிம்பிள் இடத்துல -3 அவ்வளவுதாங்க சரிங்களா. 35 வெரி குட், சூப்பர் சூப்பர். ரைட், இப்போ என்ன பாருங்க, இப்போ போர்ட் மாஸ் வீதிக்கு வரும். போர்ட் மாஸ் என்ன சொல்றாரு? பார் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல. பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல. அடுத்தது வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும், இருக்குது, தோ இருக்குது. அடிக்கலாமா? வகுத்தல் பாருங்க எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அதாவது இந்த இடம் எப்படி இருக்குன்னா 12 வகுத்தல் 3 எழுதணும் கரெக்டா. ஆக்சுவலி அப்படி எழுதணும், நான் என்ன பண்ணிட்டேன் மேல கீழே எழுதிட்டேன். அப்படி எழுதலாம் இல்லையா, அதனால எழுதிட்டேன் சரிங்களா. சரி, 1 3 3 4 3 12 ஓகே, அடிச்சாச்சு. இப்போ நான் வகுத்தல் வர்க்க முடிச்சிட்டேன். அப்ப 6 பிளஸ் 4 பெருக்கல் 8 மைனஸ் 3. நெக்ஸ்ட் வகுத்தலுக்கு அப்புறம் பெருக்கணும். பெருக்கல் இருக்கா? எங்க இருக்கு பாருங்க, 4க்கும் 8க்கும் இருக்கு சரிங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே அந்த 4 8 பெருக்கலாம், 32 வரும் கரெக்டா. அப்ப இங்க பாருங்க 6 பிளஸ் 32 மைனஸ் 3. இப்போ கூட்டிக்கிட்டு கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம். நான் என்ன பண்றேன், இப்படி கழிச்சிருங்க பாருங்க. பிளஸ் 6ல -3 போச்சுன்னா 3 வரும். அப்போ 32 பிளஸ் 3 35 அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி தான் சரியானதே. ஒரிஜினல் கேள்வி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வெரி குட், நிறைய பேர் போட்டீங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். கிளியரா புரியுதுங்களா? கிளியரா புரியுதா? சூப்பருங்க. சோ 35 ஆப்ஷன் பி தான் சரியானதே. புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, நான் தெரிஞ்சுப்பேன், வேற ஒண்ணும் இல்ல. ரைட், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது 2 ஹோம்வொர்க். இப்பயே நீங்க போடுறீங்க, இந்த ஹோம்வொர்க் போடுறீங்களா?
2 சம் ஹோம்வொர்க் கொடுக்குறேன், நான் ஆப்ஷனே கொடுக்கல. சரியா? ஆப்ஷன் கொடுக்காம நான் கேட்க போறேன், நீங்க தான் போட போறீங்க. 2 क्वेश्चन ஒரிஜினல் கேள்வி தான், நான் ஹோம்வொர்க்கா கொடுக்குறேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. சரிங்களா? புரியலன்னா நான் போடுறேன், புரிஞ்சிச்சுன்னா நான் விட்டுறேன். சரிங்களா? அதுக்குள்ளே போட்டீங்களா? சரி, அடுத்த 2 क्वेश्चन நான் ஹோம்வொர்க் தரேன், நான் ஆப்ஷன் எழுதல, ஒர்க் அவுட் பண்ணுங்க. புரியலன்னா நான் ஸ்டெப் போடுறேன், புரிஞ்சுட்டா நான் ஃபைனலி ஆன்சர் சொல்லிட்டு அடுத்த சம் போயிடுறேன். 2 சம் ஹோம்வொர்க் தரேன். சரிங்களா? ரைட். என்னன்னா இது பாருங்களேன், P என்பது வகுத்தல், Q என்பது பெருக்கல், R என்பது கூட்டல், அடுத்தது வந்து S என்பது மைனஸ். ஓகேங்களா? ரைட். இதான் கொடுத்துட்டாங்க எனில். ஓகேங்களா? எனில் அதுல என்னன்னா 18Q 12P 4R 5S R இதாங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? போடுங்க, நான் ஆப்ஷன் சொல்ல, நீங்க போடுங்க, நான் சொல்றேன். என்ன தப்பு தப்புன்றீங்க, நான் ஒரிஜினல் கேள்வி வச்சிருந்தா சொல்றேன், எது தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் ப்ரூஃப் காட்டுறேன். சரிங்களா? ஏங்க எல்லாருமே ஆன்சர் போற தப்பா இருந்தா எல்லாரும் எத்தனை பேர் கொந்தளிச்சிருப்பாங்க. 53. வெரி குட்ங்க, வெரி குட். அதாவது P இருக்கிறதுல வகுத்தல் போடுங்க, Q இருக்கிறதுல பெருக்கல் போடுங்க, R இருக்கிறதுல மைனஸ் போடுங்க, S இருக்கிறதுல மைனஸ் போட்டுங்க. சரி, R இருக்கிறதுல பிளஸ், S இருக்கிறதுல மைனஸ். சோ போட்டு போட்மாஸ் விதி பிரகாரம் சுருக்குங்க. ஆன்சர் இது. இந்த क्वेश्चन படிக்கணுமா? இதுதாங்க. P இருக்கிறதுல வகுத்தல்ங்க, Q இருக்கிறதுல பெருக்கல்ங்க, R இருக்கிறதுல பிளஸ்ங்க, S இருக்கிறதுல மைனஸ் போட்டுங்க. சரியா? 18Q 12P 4R 5S S இது. ஓகேவா? R இதான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆன்சர் வந்து வருதா? என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க. ஆன்சர் என்ன வருது? 53. கரெக்ட். 53 தான் கரெக்ட். இந்த ஆப்ஷன் எதுவும் பாருங்க. இது ஹோம்வொர்க் தான், நீங்க தான் போட போறீங்க. டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. என்ன டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் A வந்து 36, B வந்து 53, C வந்து பாத்தீங்கன்னா 59, D வந்து பாத்தீங்கன்னா 65. சரிங்களா? 53. வெரி குட்ங்க. இப்போ கிளியர் ஆயிடுச்சா? இந்த ஸ்பாட்லயே நீங்க ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. சரிங்களா? இன்னொரு क्वेश्चन ஹோம்வொர்க் கொடுத்தா, இது 6/1/2024 டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இது எல்லாமே ஒரிஜினல் கேள்வி. பாருங்க, நான் வந்து இங்க பாருங்களேன், சும்மாலாம் சொல்லங்க, எல்லாமே நான் ஒரிஜினல் கேள்வி தான் கையில எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? எதுவுமே இதுல இல்ல. இது பாருங்க, எல்லாமே பாருங்க, எல்லாமே ஒரிஜினல் கேள்வி தான். என்னது, ஒரிஜினல் கேள்வியை தான் எடுத்துட்டு வந்து நடத்திட்டு இருக்கேன். ஓகேங்களா? எதுவுமே வந்து நான் டைப் கூட பண்ணல. இது 1/7/2023 தான். இப்போ நீங்க போட்டீங்களா? இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதுவும் போட்டாச்சுங்களா? இது பாருங்க, 9/12/2023 கேட்ட क्वेश्चन இதான் போட்டீங்க. இப்போ அடுத்து இந்த क्वेश्चन சொல்ல போறேன். சரிங்களா? எல்லாமே ஒரிஜினல் கேள்வி தான் நான் சொல்லிட்டு வரேன். ஹோம்வொர்க் வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்றதுக்காக சொல்றேன், அதையும் போட்டுருங்க. போட்டா நான் கஷ்டமான கணக்கு நடத்த போறேன். 2017 கேட்ட क्वेश्चन கேட்டிருக்கீங்களா? சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு क्वेश्चन ஹோம்வொர்க். இதோட ஹோம்வொர்க் முடிஞ்சிருச்சு. நான் போயிடுறேன், நான் அடுத்த கணக்கு போயிடுறேன். இந்த क्वेश्चन ஹோம்வொர்க் எழுதுங்க. இதையும் போட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்துடும். இது ரொம்ப ஈஸியான சம் தான். 6/1/2024 டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. சரிங்களா? போடுங்க. போறீங்களா? பிளஸ் என்பது பெருக்கல், அடுத்தது மைனஸ் என்பது வகுத்தல், அடுத்தது பெருக்கல் என்பது பிளஸ், அடுத்தது வகுத்தல் என்பது மைனஸ். இதாங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த சம் ஏற்கனவே போட்டாச்சா? இதுவா போட்டாச்சு. இது நம்ம போட்டுங்களாங்க சார்? -10 வருதா? எதுங்க மைனஸ்? என்னங்க ரொம்ப நேரமா? ஏங்க உங்களுக்கு டவுட் வந்து பின்னாடி கேளுங்க. இப்ப கேட்கறதுனால நான் கிளாஸ் முடிச்சுட்டு போத சொல்லுங்க, நான் டவுட் கிளியர் பண்றேன். இப்ப அடுத்த கணக்கு பாருங்க, ஒரு கணக்குலயே இருக்கிறீங்க. ஓ இது இல்லையா? சரி, ஓகே. இது பாருங்களேன், இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்படி எழுதிட்டா 12 - 3 + 5 × 20. ஓகேங்களா? ரைட். எல்லாமே ஒரிஜினல் கேள்வி தான் நான் எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? ஓகே, போடுங்க. இதான் क्वेश्चन. நான் ஆப்ஷன் சொல்றேன், போடுங்க. டக்குன்னு போடுங்க. அடுத்தது போயிடலாம் டக் டக்குன்னு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் சம் இருக்கு, உள்ள போக கொஞ்சம் கஷ்டமா இருந்ததா இருக்குது. சரிங்களா? அதையெல்லாம் பார்த்துருவோம். சரிங்களா? 40 வருதா? அவ்வளவுதாங்க.
சூப்பர் 40 கரெக்ட் கரெக்ட். புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் சரிங்களா, அப்படியே எனக்கு தெரிஞ்சுப்பேன் எத்தனை பேர் போறீங்கன்னு. ரைட், என்னன்னா ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா 40 அப்படின்னு இருக்குது, ஆப்ஷன் பி வந்து 100 அப்படின்னு இருக்குது, ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா 29 அப்படின்னு இருக்குது, ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா 39 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரைட், சோ 40 சூப்பருங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான் சரிங்களா. 14 கரெக்ட், 40 14 தான் கரெக்டான விடை. சூப்பருங்க, சூப்பர் சூப்பர், வெரி குட். ஓகேங்களா, ரைட் போலாமா? புரிஞ்சுச்சா? கிளியர் ஆயிடுதா? கிளியர் ஆயிடுச்சுங்களா? ரைட், இப்போ இவ்வளவுதான் மெத்தட் சரிங்களா. நான் இன்னும் இங்க பாருங்க, இது கூட பாருங்க, பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். 27/2025, ஏன்னா 2026ல எலெக்ஷன்றதால எக்ஸாம் நடத்தவே இல்லை சரிங்களா. சோ இது பாருங்க 27/2025 எல்லாமே ஒரிஜினல் கேள்வி தான். இது பார்த்து எப்படி இருக்கு பாருங்களேன், ஒரு பிராக்கெட்டுக்குள்ள பிளஸ் கமா, பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ் கமா, பிராக்கெட்டுக்குள்ள பெருக்கல் மற்றும் பிராக்கெட்டுக்குள்ள பிளஸ் ஆகிய குறியீடுகளை பதிலாக முறையே ஏ கமா பி கமா சி மற்றும் டி ஆகியவை ஆங்கில எழுத்துக்கள் இடம் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னா இப்படி கொடுத்துருக்காங்க. இது என்னங்க பண்றது நான் சொல்றேன், சும்மா உங்களுக்கு போர்ட்ல காமிக்கிறேன். கொஸ்டின் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க சரிங்களா. ரைட்டு, சோ இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதுங்களா? சோ இப்படி கேட்டிருக்காங்க 20/7/2025 டிஎன்பிஎஸ்ல கேட்டது ஒரிஜினல் கேள்வி. சோ இப்போ இதுல நான் கொஸ்டின் படிக்கிறேன், பட் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்க. ஏங்க பிடிஎஃப் வந்து நேத்து கொடுத்தேன் இல்லைங்களா, இங்க பாருங்க ஒரே நிமிஷம் அப்படியே இல்லைங்க, எல்லாருமே பிடிஎஃப்னு கேக்குறீங்க. இப்ப நேத்து கொடுத்தனா குரூப்ல பிடிஎஃப் இருக்கா, அது ஒரே லிங்க்ல தாங்க எல்லா கிளாஸ் பிடிஎஃப் இருக்குது சரியா. எல்லா கிளாஸ் பிடிஎஃப் அதுதான் இருக்கும் ஓகேங்களா. நாளா வெரி குட், பாருங்க அதுக்குள்ள ஆன்சர் போட்டாங்க, இன்னும் நான் இதுவே சொல்லல சரிங்களா. சோ அதனால வந்து நான் நேத்து முந்தினேத்துல இருந்து சொல்லிட்டு வரேன், நம்ம எடுக்கிற கிளாஸ் எல்லாமே பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரே லிங்க்ல தான் வச்சிருக்கேன் சரிங்களா. நேத்து அதெல்லாம் டவுன்லோட் பண்ணீங்க அதுல தான் இருக்கும். சரி கொஸ்டின் காட்டுங்க, காட்டணுமா? இருங்க நான் படிக்கிறேன், நான் ஒன்றும் முடியல. ஸோ கொஸ்டினை காட்டுனா பிடிஎஃப் தரேங்க, அதை பார்த்துங்க சரிங்களா. குரூப்ல இருக்கு பாருங்க. ஓகே, பிடிஎஃப் இடையே பேஸ் கொடுங்க. ஏங்க சும்மா கொடுத்துருக்கேங்க, இதை நம்ம ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கல்ல ஓகேவா. இது என்னங்க ஆன்சர் வருது? 40 போன கொஸ்டின். ஓகே, இதுக்கு என்ன வருது? இதுக்கு இன்னும் போட இல்லையா? சரி போற வாங்க. சரி இதை போட்டுருவாங்க, 15வது கணக்கு போடுங்க. இருங்க ஏங்க ஒவ்வொன்றா தாங்க எல்லாமே போட்டுருவாங்க சரிங்களா. இங்க பாருங்களேன், இப்படி கொடுத்துருங்க பிளஸ் கமா மைனஸ் கமா, நான் கொஸ்டின் தாங்க படிக்கிறேன் கவனிங்க. அடுத்தது பெருக்கல் ஓகேவா, மற்றும் வகுத்தல். சரி நான் கமாவே போட்டுக்கிறேன். ஓகே, இது இப்படி கொடுத்துட்டாங்க சரிங்களா. பிளஸ் கமா மைனஸ் இந்த மாதிரி பிராக்கெட்ல கமா பெருக்கல் மற்றும் வகுத்தல் ஆகிய குறியீடுகளுக்கு பதிலாக முறையே ஏ கமா பி கமா சி கமா டி சரியா மற்றும் டி ஆகிய ஆங்கில எழுத்துக்கள் இடம் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இப்ப கொஸ்டின் கொடுக்குறாங்க. என்னன்னா 4B 3C 5A அடுத்தது 30D 2 சரிங்களா. போக வித்தியாசமான சம் தான் நான் காட்டிட்டு இருக்கேன் சரிங்களா. ஓகே, இப்போ இதாங்க கொடுங்க. இப்போ என்ன சார் இதெல்லாம் நான் இன்னும் ஆப்ஷன் எழுதுறேன், இங்க எழுதுறேன் ஆப்ஷன் எழுதுறேன் ஒரே முட்டாவா. 4 ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா 12, சி 8, ஆப்ஷன் சி தான் 12, ஆப்ஷன் டி வந்து 16. சரி சரிங்களா. நோ ஆன்சர், நோ சாரா, என்னங்க நோ சார்? 4 ரைட். இது பாருங்க, இதுல இதுக்கு முன்னாடிலாம் பிளஸ் இருக்கிறதுல ஏ போடுங்க, மைனஸ் இருக்கிறதுல பி போடுங்க அப்படி சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் பெருக்கல் வகுத்தல் ஆகிய குறியீடுகளுக்கு பதிலா ஏ பி சி டி ஆகிய எழுத்துக்கள் மாற்றப்பட்டுள்ளது எனில் இந்த வடிவத்துக்கு ஆன்சர். இவ்வளவுதான் கேள்வி சரியா. அப்போ என்னன்னா இங்க பாருங்களேன், அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா பிளஸ் இருக்கிறதுல ஏ போடுங்க, மைனஸ் இருக்கிறதுல பி போடுங்க, பெருக்கல் இருக்கிறதுல சி போடுங்க, வகுத்தல் இருக்கிறதுல டி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா. ரைட், அவ்வளவுதான். இதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ரைட், அப்படின்னா இப்ப என்ன பாருங்க, அப்படியே பாருங்களேன் இங்க எழுதலாமா. அப்ப 4 பி இடத்துல மைனஸ் போடணும், அடுத்தது 3
சி சி இடத்துல பெருக்கல் போடணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5 ஏ ஏ இருக்கிற என்ன பண்ணணும் பிளஸ் போடணும். சரிங்களா? 30 டி 30 எழுதிட்டு டி இருக்கிறதுல வகுத்தல் வகுத்தல்னா எப்படி போட சொல்லிட்டேன். கரெக்டாங்க? கரெக்டா பாருங்க. கரெக்ட். ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் அவ்வளவுதான். நீங்க பாருங்க நிறைய பேர் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க போர்ட் மாஸ் விதி என்ன சொல்லுது? முதல் பார் இருக்கான்னு பார்க்க சொல்லுது. பார் இருக்கா? இல்ல. அடுத்து பிராக்கெட் இருக்கான்னு பார்க்க சொல்லுது. பிராக்கெட் இருக்கா? இல்ல. அடுத்து வகுத்தல் இருக்கான்னு பார்க்க சொல்லுது. வகுத்தல் இருக்கா? தோ இருக்கு. கரெக்டா? சோ இது இப்படிதானே எழுதணும். 30 வகுத்தல் 2 இப்படிதான் எழுதணும். பட் நான் இப்படி எழுதிருக்கேன் அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? சரி அப்ப இதுல பாதி 1 இதுல பாதி 15 வரும். ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாமா? 4 - 3 × 5 + 15. ரைட்டுங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா வகுத்தல் வர்க்கம் முடிச்சிட்டோம். அடுத்தது போர்ட் மாஸ் என்ன சொல்றாரு? பெருக்கல் போடுங்க. பெருக்கல் எங்க இருக்கு? 3க்கும் 5க்கும் இடையில இருக்கு. அப்ப இந்த 3 5 பெருக்கணும். அவ்வளவுதான். அப்படி பெருக்கினா 3 5 15. அப்போ 4 - 3 5 15 + 15. கரெக்டா பாருங்க. அப்ப +15க்கு -15 கேன்சல். 4 ஆன்சர். அவ்வளவுதான். நிறைய பேர் சொன்னது கரெக்ட். பாருங்க இதுதான் இருக்கு. இது வந்து ரிப்பீட் கிடையாதுங்க. இது மெத்தட் வேறங்க. கொஸ்டின் வந்து எல்லாமே ரிப்பீட்டடா கேக்குற விதம் வேற. இந்த மாதிரி நம்ம சொன்னோம். இது வந்து வித்தியாசமா கேட்டிருக்காங்க. இது பாருங்க நான் முதல்ல தான் காமிச்சேன். கேட்கத்தே வித்தியாசமா கேட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இது 2025 டிஎன்பிசில மேபி நம்பர் என்னன்னா அது மாதிரி இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. ஆனா கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா கேக்குறாங்க. நீங்க கொஸ்டின்ல தான் நம்ம சறுக்குவோம். ஓகேவா? போடுறது ஈஸி. ஆனா அந்த இடத்துல இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பிராக்டிஸ் இருந்தாதான் தெரியும். சரிங்களா? அதனால தான் சொல்றேன். எல்லாமே பாக்குறேன் இந்த சம் போடாச்சு இந்த சம் போடாச்சு இந்த சம் எந்த மெத்தட் போட்டோம். கரெக்டா? புரியுதுங்களா? ரைட். சரிங்க இப்ப கிட்டத்தட்ட புரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்றேன் கஷ்டமா 2014 விஓல கேட்ட கொஸ்டின் எல்லாம் நிறைய ஹோம்வொர்க் கொடுக்கலாம். டைம் தான் இல்ல. சரி 2017 குரூப் 2 கொஸ்டின் போயிடலாமா? போயிடலாம். கொஸ்டின் பிராக்டிஸ் ஏங்க அவங்க என்ன மாதிரி கோணத்தை கேட்கறாங்க அந்த கோணத்துல நம்ம வந்து யோசிக்கணும். சரியா? அப்படி யோசித்தாதான் கரெக்டா வரும். சரிங்களா? சோ புரிஞ்சவங்க அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. பெருசாலாம் நான் ஆசைப்படல. சரிங்களா? ரைட்டுங்க. இங்க பாருங்க 2017 குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? போலாமா? குரூப் 2 கொஸ்டின். ஓகேங்களா? ரைட். இங்க பாருங்க நான் கொஸ்டின் படிச்சுட்டு எழுதுறேன். என்னன்னா இது கொஞ்சம் என்னன்னா இதுல வந்து பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல போலாம். சரிங்களா? பாருங்க நான் சொல்றேன் எளிமையா தான். சரிங்களா? சோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா a என்பதை பிளஸ் நான் இங்க எழுதிறேன் அப்படியே கூடவே a வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் போட சொல்றாங்க. b இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வகுத்தல் போட சொல்றாங்க. c இருக்கிற இடத்துல பெருக்கல் போட சொல்றாங்க. d இருக்கிற இடத்துல மைனஸ் போட சொல்றாங்க. சரிங்களா? மைனஸ். சரி இப்படி சொல்லிட்டாங்களா? ஓகே. ரைட். இப்போ என்னன்னா என கொண்டால் 1 வகுத்தல் 5c 2b 1 டிவைடட் பை 5 a 1 டிவைடட் பை மறுபடியும் 5 ரெண்டு வாட்டி 5 கொடுத்துருக்காங்களா? எஸ் ரெண்டு வாட்டி தான் 5 கொடுத்துருக்காங்க. அதுதான் கன்ஃபார்ம் பண்ணேன். அடுத்தது d 1 டிவைடட் பை 10 இதாங்க கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்க பின்னத்துல கொடுத்து வச்சிருக்கீங்களா? ரைட்டு. ஹோம்வொர்க் சம் வந்து பிடிஎஃப்ல எக்ஸ்பிளைன் ஆங்க. இப்போ நான் போறேனா டவுட்டா இருந்தா கிளாஸ் முடிச்சுட்டு கூட கேட்குறேன். சொல்லுங்க எந்த கொஸ்டின் டவுட்னு நான் சொல்றேன். சரிங்களா? அது ஹோம்வொர்க் சம் நான் அப்புறம் சொல்றேன். ஏன்னா நம்ம இதுக்கு வந்துடும் கரெக்டா. ஓகே 2 சம் நான் வந்து ஹோம்வொர்க்கா வச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்க போட்டுடலாம். சரிங்களா? போட்டுடலாம் தானே? சரி இங்க கவனிங்க இந்த சம் கவனிங்க. அப்புறம் ஹோம்வொர்க் சம்லாம் போடலாம். இதை பாருங்க பாக்குறீங்களா? ரைட். இது பாருங்க இதுல என்னன்னா இப்படி கொடுத்துட்டாங்க. இதுதான் இந்த இடத்துல இது வந்து எப்ப 2017 குரூப் 2ல கேட்டது. சரிங்களா? ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் விளக்க சொல்றேன். போலாமா? ஓகே கவனிங்க. சரி இது பாருங்க இப்போ என்னன்னா முதல்ல நம்ம இது போர்ட் மாஸ் விதியில் தான் போட போறோம். எழுத்தெல்லாம் மாத்திக்கலாம். இங்க பாருங்க 1/5 இருக்கலாம். 1/5 சி இருக்கிற இடத்துல பெருக்கல் போட்டேன். அப்புறம் 2 பி இருக்கிற இடத்துல வகுத்தல். இந்த இடத்துல வகுத்தல் நான் ஒரு ஸ்டெப் எழுதிட்டு வகுத்தல் போடுறேன். ஏன்னா நான் வகுத்தல் கீழே போட சொல்லுவேன். இருந்தாலும் நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் அப்புறம் சொல்றேன்.
சி இருக்கிறது என்னது பி இருக்கிறதுல வகுத்தல் அப்போ 1/5 வரும். ஏ இருக்கிறதுல பிளஸ் 1/5 வரும். டி இருக்கிறதுல மைனஸ் 1/10 வரும். சரிங்களா? ரைட். ஓகே. 10 ஆன்சர் என்னதுங்க? இது புள்ளி வரும். சரிங்களா? ரைட். போலாம் பொறுமையா போலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் ஆப்ஷன் 8 வந்துடுறேங்க, ஏன்னா ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2.1, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 2.1, ஆப்ஷன் பி 1.2, ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 2.5, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 1.6. சரிங்க, ஓகே, டன். 1.2 வெரி குட். பாத்தீங்களா, டக்குன்னு வந்துட்டீங்க பாருங்க, அவ்வளவுதான். சரி, 2017 குரூப் 2ல கேட்டது என்னன்னா, இதுல பின்னத்துல இருக்கிறதால கன்ஃபியூஷன் வரும். போர்ட் மாஸ் என்ன சொல்றாரு, ரூல் பார்க்கலாமா? முதல் பார் இருக்கான்னு பாருங்க. பார் இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பாருங்க. பிராக்கெட் இருக்கா? இல்ல. அடுத்தது வகுத்தல் இருக்கான்னு பாருங்க. எஸ், வகுத்தல் இருக்கு. எங்க இருக்கு? இது பாருங்க, இந்த ஏரியா இருக்கு. அப்போ அது பாருங்க, நான் இங்க இங்க இதை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு முதல் சொல்றேன், அப்புறம் போட்டுக்கலாம். 2 வகுத்தல் 1/5. இது எப்படி எழுதலாம்னா, இப்படி கூட எழுதலாம். 2 வகுத்தல் 1/5 எழுதலாம். சரியா? இது இப்படி கூட எழுதலாம். கரெக்டா? முதல்ல இருக்கிற 2 மேலையும், ரெண்டாவது இருக்கிற 1/5 கீழேயும் வந்துடும். சரியா? ஆனா இங்க ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல்னா, வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது. இது வகுத்தல், இது கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது. ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் வரக்கூடாது. அப்படி வச்சுங்க. அப்படி வந்துச்சுன்னா இங்க கீழே இருக்கிற நம்பரை தலகைய போட்டு பெருக்குங்க. அப்ப இது எப்படி இதெல்லாம் 2/5/1. இது தலகையே வந்து வேற ஒண்ணும் இல்லை, தலகைய போட்டு பெருக்கணும். இந்த மாதிரி பின்னத்துல இருந்தா நான் சொல்றேன். சரியா? சோ 2 வகுத்தல் 1/5 இருக்கு இல்லையா? இது என்னன்னா, இந்த இடத்துல இங்க பாருங்க, இந்த 1/5 இது எப்படி எழுதலாம்? 2/5/1 எழுதலாம். ஐ மீன், ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் வரக்கூடாது. வந்துச்சுன்னா, அப்படி வந்துச்சுன்னா கீழே இருக்கிற பின்னத்தை தலைகிய, சோ கீழே 5 கீழே இருக்கா அது மேலையும், 1 மேல இருக்கா அது கீழையும் போட்டு பெருக்குங்க. அவ்வளவுதாங்க. புரியுதா? இது வரைக்கும் புரியுதுங்களா நான் சொல்றது? ஓகேவா? புரியுதுங்களா? புரியுதா இது? அப்போ இங்க பாருங்களேன், இப்போ 4×5=10. அவ்வளவுதாங்க, இதாங்க இருக்கு. புரியுதா? அப்போ இந்த இடத்த மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். புரியுதா இது வரைக்கும்? புரியுதா? சூப்பருங்க. இப்போ நான் இதை அழிச்சிடுறேன், ஏன்னா இங்க இடம் இல்லை. சோ இதுதான் மெத்தட். சரிங்களா? ரைட். இப்போ என்னன்னா, நல்லா கவனிச்சுங்க, இந்த ஏரியா. சரிங்களா? அப்போ இந்த ஏரியா நம்ம என்ன பண்ணிட்டோம்? 10ன்னு போட்டோம். கரெக்டா? இது வரைக்கும் ஓகேவா? இப்போ பாருங்க, நான் அப்படியே ஸ்டெப் போயிருந்தேன். 1/5 × 10 பிளஸ் 1/5 மைனஸ் 1/10. சரிங்களா? இப்ப நான் பின்னத்துல இருக்குது, பொறுமையா சொல்லிட்டு வரேன். சரிங்களா? ரைட். இப்போ என்னன்னா, அடுத்தது என்ன பண்ணணும்? வகுத்தலுக்கு அப்புறம் பெருக்கணும். பெருக்கல் இருக்கா? தோ இருக்கு பாருங்க, இதுக்கு இதுதான் பெருக்கல் இருக்கு. கரெக்டா? அப்போ இதை மட்டும் இந்த 1/5 × 10 இதை பெருக்குனா இது அடிக்கலாம். 4×5=10, 2 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? கரெக்டா? இது வரைக்கும் இந்த ஸ்டெப் புரியுதுங்களா? இதை அழிச்சிட்டுமா? புரியுதாமா இந்த ஸ்டெப்? அப்போ இந்த ஓவராலா இதை பெருக்கும் போது அடிச்சா 2ன்னு வருது. அப்போ 2 பிளஸ் 1/5 மைனஸ் 1/10. கரெக்டா? கொஞ்சம் அப்படியே பொறுமையா தான் போடுறேன், ஆனா புரியும் நம்புறேன். சரிங்களா? சரி. இப்போ நெக்ஸ்ட் புரியுதுங்களா இது வரைக்கும்? சரி, நான் ரொம்ப பொறுமையா சொல்றேன், ஏன்னா இந்த ஏரியா வந்து நீங்க தப்பு பண்ண கூடாது. இப்போ நம்ம ரூல் பிரகாரம் கூட்டிக்கிட்டோம் கழிச்சுக்கிட்டோம் கூட்டிக்கலாம். நெக்ஸ்ட் அதானே, கூட்டிக்கிட்டோம் கழிச்சுக்கிட்டோம் கூட்டிக்கலாம். நான் கூட்டிடுறேன். கூட்டணும்னா இதை கூட்டணும். சரிங்களா? நான் இந்த இப்படி எழுதுறேங்க. 2 + 1/5. இது எப்படி சார்? இது பாருங்க, 2 + 1/5. சரியா? இத கூட்டணும். நார்மலா 2 1 கூட்டினா ஈஸி, ஆனா இது பின்னத்துல இருக்கு. அப்ப என்ன சார் பண்ணணும்னு கேட்டா, ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. இது பாருங்க, கீழே இருக்கிற 5 சைடுல இருக்கிற 2ஆவோட பெருக்கணுங்க. இது ஒரு ஓகேவா? கீழே இருக்கிற 5 சைடுல இருக்கிற 2ஆவோட பெருக்குங்க. 4×5 10ன்னு வருமா? சோ பெருக்கிட்டேன் 10. இந்த 10 இங்க என்ன நம்பர் இருக்கு? பிளஸ் இருக்கா? அப்போ இந்த 1ஆவோட கூட்டிங்க. 10ஆவோட 1 கூட்டினா 11 வரும். அப்ப 11/5. அவ்வளவுதாங்க. ஓகே, கிளியரா புரியுதுங்களா இது வரைக்கும்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. சோ 2 + 1/5.
இது என்னன்னா கீழே இருக்கிற 5 சைடுல இருக்கிற 2 அவ்வளவு பெறணும். ஒரு 5 5 5 10 வரும். 10 1 கூட்டினா 11 11/5 அவ்வளவுதான். இது வரைக்கும் புரியுதா? ஓகே கிளியரா? ரைட். அப்ப நான் என்ன பண்றேன் இந்த இத இங்க வந்துறேன். அப்போ 11/5 மைனஸ் 1/10 வருங்க. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஏப்பா ஸ்டெப் பெருசு இல்லைங்க. நான் அந்த இடத்துல பின்னத்துல இருக்கவே சொல்லிட்டு வரேன். ஓகே கிளியரா புரியுதுங்களா? சரி. இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும்? இது வரைக்கும் ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அது பாருங்க. ரொம்ப சிம்பிள். இந்த ஏரியாக்கு வரேன். இது ஃபைனல் ஸ்டெப் 11 இது பாருங்க. இது ஐஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் வரேன். 11/5 மைனஸ் 1/10. இப்போ இதை சுருனா ஆன்சர் ஃபினிஷ். கரெக்டா? கரெக்ட் தானேங்க? ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு. சரி இது எப்படி சார் போடலாம்? ரொம்ப சிம்பிள். என்னன்னா இது பாருங்களேன், நல்லா கவனிக்கிறீங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஃபைனல் ஸ்டெப் போட்டீங்களா? 2.1 பாருங்க, கரெக்டா நிறைய பேர் வந்துருச்சு. இப்போ இது பாருங்க, இதுவும் பின்னத்துல இருக்கு, இதுவும் பின்னத்துல இருக்கு, நடுவுல மைனஸ் இருக்கு. இப்போ இது எப்படி போடலாம்னா இது பாருங்க, ஒண்ணு இல்ல, இந்த 11 சாரி இங்க கீழே இருக்கிற 10 சைடுல இருக்கிற 11 கூட பறிக்குங்க. சரிங்களா? சைடுல இருக்கிற 11 கூட பெருக்கிங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. அப்போ 10 11 எவ்வளவு ஆகுது? 10ஐயும் 11ஐயும் பெருக்க சொல்றேன். சரிங்களா? அப்படி பெருக்கினா எவ்வளவு வரும்? 110 அப்படின்னு வருமா? அது பாருங்க, இங்க கிராஸ் பெருக்கல், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த 10 11 பெருக்கினா 110ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். நெக்ஸ்ட் இங்க கீழே இருக்கிற 5 சைடுல இருக்கிற 1 கிராஸா பெருக்குங்க. ஓர் 5 5ன்னு வரும், இந்த மைனஸ் போட்டு 5 போட்டுக்கணும். ஓகே ரைட், முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் இந்த 5ஐயும் 10ஐயும் பெருக்குங்க. ஒரு 5 5 10 ஐ பை 50 அவ்வளவுதான். இந்த ஏரியா உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன். சரி 110 கரெக்ட் கரெக்ட் வெரி குட். கரெக்டா போட்டு வரீங்க. இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஏரியா மட்டும் சொல்றேன். 11/5 மைனஸ் 1/10. இந்த ஏரியா நான் எப்படி சார் பண்ணலாம்னா, ஜஸ்ட் இந்த 10 சைடுல இருக்கிற கிராஸா 11 பெருங்க. இந்த 5 சைடுல இருக்கிற அந்த பக்கம் 1 பெருங்க கிராஸா. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் அப்ப 10 11 பெருனா 110. அந்த மைனஸ் அப்படியே போடணும். 5 1 பெருனா ஒரு 5 5, அந்த 5 இப்படி போடுங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் டிவைட் பை. ஓகேங்களா? டிவைட் பை 5 10 பெருங்க. 5 10 பெருங்க. ஒரு 5 50 வரும். அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டேன். சரிங்களா? ஓகே இது வரைக்கும் புரியுதுங்களா? ஓகே இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா? ரைட். இப்போ பாருங்க 110ல 5 கைங்க. 110ல 5 கழிச்சா மட்டும் வருது பாருங்க, 105. கரெக்டா? 105. சரிங்களா? 105 வகுத்தல் 50 அவ்வளவுதாங்க. ஃபைனலா வந்துட்டேன். சரிங்களா? சூப்பரா புரியுதா இல்லையான்னு தெரியல. ரைட், நான் பொறுமையா தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகே இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர் அடிக்கலாமா? ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு. சரிங்களா? ரைட். இங்க பாருங்க 50 ஒரு 5 5 இருங்க. இந்த இடம் உங்களுக்கு புரியல, இங்க பாருங்க, ஏன்னா இடம் ரொம்ப கீழே போகுது. ஆப்ஷன் அழிச்சிடுறேன். இந்த இடத்துக்கு பாருங்க, நமக்கு 105 வகுத்தல் 50ன்னு வந்து நிக்குதுங்க. பெரிய கணக்கெல்லாம் இல்ல, சிம்பிள் தான். ஆனா பின்னத்துல இருக்கவே நான் டீட்டெயிலா சொல்லிட்டு வரேன். சோ பாருங்க, இதுல என்னன்னா இந்த 0 அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 5 ஒரு 5 5 2 5 10 ஒரு 5 5 21 வரும். அப்போ 21/10ன்னு வருங்க. கரெக்டா? கரெக்ட். ஃபைனலி இப்போ என்னன்னா கீழே ஒரு 0 இருக்கு. சோ ஒரு 0 இருந்தா ஒரு 0 கேன்சல் பண்ணா மேல ஒரு புள்ளி வந்துரும். 2.1 அவ்வளவுதாங்க. சரிங்களா? எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, கீழே ஒரு 0 10ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 0 கேன்சல் பண்ணிட்டு நடுவுல புள்ளி வச்சுங்க, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க. ஓகே அப்போ 2.1 ஆன்சர். அவ்வளவுதான். நிறைய பேர் எப்பயோ சொல்லிட்டீங்க, யோ நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டியா அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியுது. ரைட்டு, இது முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். கிளியரா? புரியுதுங்களா? புரியுதா? புரிஞ்சா ஒரு லைக் போட்டுருங்க. நான் பெரிய இதெல்லாம் சொல்லல. சரிங்களா? பெருசாலாம் சொல்ல டெஃபினிஷனு, பட் நீங்க தான் சொல்லணும் புரியுதா இல்லையான்னு. சரிங்களா? புரியுதா? சூப்பருங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். வெரி குட். ஓகே அடுத்த எனக்கு போலாமா? 16வது கூட நடத்திட்டேன் நான். சரிங்களா? சாப்பிட்டீங்களாவா? சாப்பிட்டாச்சுங்க, சாப்பிட்டாச்சு. போலாமா அடுத்தது? ஓகே கரெக்ட், சூப்பர், கரெக்ட். எஸ் எஸ்.
அடுத்தது இப்போ நான் 2025 குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் பணம் நான் நடத்துறேன் இருங்க. ஏன்னா நானே போக நிறைய பேருக்கு தூக்கம் வந்துடும். இந்த கணக்கெல்லாம் லாஸ்ட் போக இப்பயே போட்டுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும்ல, அதுக்காக தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சரி இப்ப பாருங்களேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, நான் ஒரு கணக்கு எழுதுறேன். 2016 டிஎன்பிசில கேட்டது தான். ஆப்ஷன் வச்சு நீங்க போடணும். எத்தனை பேர் கரெக்டா போறீங்கன்னு பார்க்கலாமா? இது ஹோம்வொர்க். சரிங்களா? ஏன்னா இவ்வளவு பொறுமையா சொன்னேன், உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்க போறேன், நீங்க தான் போட போறீங்க. இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏ. நான் ஆப்ஷன் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, முதல்ல ஆப்ஷன் பாருங்க. எங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க 12 வகுத்தல் 4 பிளஸ் அப்புறம் 5 பெருக்கல் 8 மைனஸ் 2 ஈக்குவல் டு 36. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்ன சொல்றாங்கன்னா 13 இன்ட்டு 17 வகுத்தல் 5 பிளஸ் 4 பிளஸ் 8 பிளஸ் 8 ஈக்குவல் டு 25. ஓகே. ஆப்ஷன் சி 36 மைனஸ் 4 வகுத்தல் 12 பிளஸ் அடுத்தது பிளஸ் 5. இது ஓமார்சம் பிளஸ் 5. ஏதாவது தெரியலன்னா கேளுங்க, சொல்றேன். பெருக்கல் 3 ஈக்குவல் டு 430. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 30 மைனஸ் 12 இன்ட்டு 6 வகுத்தல் 3 பிளஸ் 4 ஈக்குவல் டு 60. இதாங்க ஆப்ஷன். பாருங்களேன், அதுக்குள்ள போட்டீங்க ஆப்ஷன். சூப்பருங்க. ரைட்டு. இப்போ என்னன்னா இருங்க, நான் இன்னும் கொஸ்டின் பஸ்டிங்களா? சரி இது பாருங்க. இது இந்த கொஸ்டினுக்கு பாருங்களேன். உங்க ஃபேஸ் தெரியலையா? ஏங்க ஃபேஸ் ஏங்க எவ்வளவு பெரிய கஷ்டமான கொஸ்டின் கேட்டுக்கிறேன், ஆன்சர் போடுங்கன்னா ஃபேஸ் தெரியலன்றீங்க. சரி இது பாருங்களேன், என்ன சொல்றாங்கன்னா மைனஸ் இருக்கிற இடத்துல இங்க இப்படி எழுதுவோம். சரிங்களா? இந்த பெண்வர் மைனஸ் இருக்கிற இடத்துல வகுத்தல் போடுங்க, பிளஸ் இருக்கிற இடத்துல பெருக்கல் போடுங்க அப்படின்றாங்க. கரெக்டா? பிளஸ் இருக்கிற இடத்துல பெருக்கல் போடுங்க, வகுத்தல் இருக்கிற இடத்துல மைனஸ் போடுங்க, அடுத்தது பெருக்கல் இருக்கிற இடத்துல கூட்டல் போடுங்க பிளஸ். சரிங்களா? அப்படின்ட்டாங்க. ஏவா சூப்பர். குரூப் 4 மேக்ஸ் பெண்டிங்கா? அது ஓமா இருக்குங்க, உங்களுக்கு தான். போடுங்க, வரலன்னா கேளுங்க, சொல்றேன். நான் முதல்ல சொல்லிட்டேனே. சரி இது பாருங்க, இதாங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னா நான் கொஸ்டின் படிக்கிறேன், ஆப்ஷன் தான் போடுங்க. நிறைய பேர் ஏன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. பார்ப்போம் இப்ப எத்தனை பேர் போறீங்கன்னு. மைனஸ் என்பது வகுத்தல் எனவும், பிளஸ் என்பது பெருக்கல் எனவும், வகுத்தல் என்பது மைனஸையும், பெருக்கல் என்பது பிளஸையும் குறித்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவையில் எந்த சமன்பாடு உண்மைத்தன்மை உடையது? எது கரெக்ட்னு கேக்குறாங்க. சரிங்களா? சரி இங்க பாருங்க, இவ்வளவுதான். சரியா? இப்ப என்னன்னா இது கொடுத்தாங்களா, இப்ப நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. இவா 52 வகுத்தல் 4 பிளஸ் 5 இன்ட்டு 8 மைனஸ் 2. இப்ப என்ன பண்றீங்க? மைனஸ் இருக்கிற இடத்துல வகுத்தல் போடுங்க, வகுத்தல் இருக்கிற இடத்துல மைனஸ் போடுங்க, பிளஸ் இருக்கிற இடத்துல பெருக்கல் போடுங்க. சோ இது மாதிரி போட்டு சுருங்கினா 36 வந்தா இது ஆன்சர். வரலன்னா அடுத்த ஆப்ஷன் போடுங்க. இதுல 25 வந்தா ஓகே, வரலன்னா அடுத்த ஆப்ஷன் போடுங்க. 430 வந்தா ஓகே, இல்லனா அடுத்த ஆப்ஷன் போடுங்க. 60 வந்தா ஓகே, அடுத்த ஆப்ஷன். அவ்வளவுதான் இருக்குது. சரிங்களா? ஏவா கரெக்ட். 17வது சம் தாங்க இது. ஏவா ஓகே. இது வந்து நீங்க தான் ஹோம்வொர்க் உங்களுக்கு தான். ஏன்னா நீங்க எல்லா சம் பாத்துட்டீங்க. இதுனா ஏன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், நீங்களே போடுங்க. ரைட்டா? புரியுதுங்களா? சரி அடுத்த கணக்கு போலாங்க. அடுத்தது போயிடலாங்க, டைம் ஆகி போச்சு. ஓகேங்களா? ஏன்னா நான் வேற அப்புறம் நீங்க தூங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை பிடிக்க முடியாது. நீங்களும் பாவம் காலைல இருந்து படிச்சிருப்பீங்க. இப்பவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதான். சரிங்களா? ஓகே.
சரிங்க. இப்ப 2025 குரூப் 2 கொஸ்டினுக்கு வந்துருவோம். சரிங்களா? 2025 குரூப் 2 கொஸ்டினுக்கு போலாமா? ஆப்ஷன் ஏ கரெக்ட்டுங்க. வெரி குட். போட்டவங்க எல்லாருமே ரைட்டு. போடாதவங்க இது எழுதி வச்சுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணுங்க. கரெக்டா வரும். ஏ தான் கரெக்ட். சரிங்களா? ஏ தான் சரியான விடை. சரிங்களா? சரி, அடுத்த சம்ங்க. 2025 குரூப் 2ல கேட்ட கொஸ்டின்ங்க. சரிங்களா? இது பாருங்க 2025 குரூப் 2ல 151வது சம்மா கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தமிழ்லயே காட்டுறேன். தமிழ் இது பாருங்களேன். இது ஒரு பெருசாலாம் இல்ல, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. ஏரோ மார்க் இப்படி இருந்தா கூட்டலையும், ஏரோ மார்க் வெளியே வந்தா கழுத்தலையும், ஏரோ மார்க் மேல போனா வகுத்தலையும், ஏரோ மார்க் கீழே வந்தா பெருக்கலையும், ஏரோ மார்க் சைட்ல போச்சுன்னா சமம் என்பது சமம் என்பதையும் குறித்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ எதுக்கு நான் எப்படின்னா இதே மாதிரி இந்த பேட்டர்ல தான் கேட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த பேட்டர்ன், சரியா, இந்த பேட்டர்ல தான் இது கேட்டிருக்காங்க. ஸோ 2025 குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் போடலாமா? போட்டுருவோம். இதோட போட்டுனா அவ்வளவுதான். மீதியெல்லாம் நீங்க ஹோம் ஒர்க்காக போட்டுக்கலாம். புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இங்க பாருங்க. ஏங்க குரூப் இருக்கக்கூடிய சீக்கிரம் டெஸ்ட் பேட்ச் ஏங்க 40 கொஸ்டின் முடிச்சிட்டுமா அடுத்த 40க்கு ரெடி ஆகிட்டே இருக்கும். கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? குரூப் 4 சொல்றேன். ஏன்னா குரூப் 4 கேக்குறீங்க நடுவுல அதுக்காக சொல்றேன். சரிங்களா? சரி, ஆப்ஷன் டி அதுக்கு. ஆமாங்க, பாரு போட்டீங்களா? பாத்தீங்களா? எப்படி கேட்டாலும் போட்டா எப்படி பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, 2025 குரூப் 2 கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்றாங்கன்னா ஏரோ மார்க் உள்ள வர மாதிரி இருந்தா கூட்டல் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஏரோ மார்க் உள்ள வர மாதிரி இருந்தா கூட்டல் போடுங்க, ஏரோ மார்க் வெளியே வர மாதிரி இருந்தா கழுத்தல் போடுங்க, கழுத்தலையும். அடுத்தது டியா. வெரி குட். பாத்தீங்களா? நிறைய பேர் போட்டீங்களா? பாருங்க. இப்போ நான் அப்படியே நிறுத்துறேங்க. இப்ப 2017 குரூப் 2ல கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்டாங்க. 2022 குரூப் 2ல வந்து ரொம்ப எளிமையா கேட்டாங்க. 2025 குரூப் 2ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சோ இதுல என்ன யோசித்தாலும் நமக்கு அந்த ரூல் தெரிஞ்சு போச்சுன்னா ஈஸியாவே போட்டுடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்களேன். ஏரோ மார்க் மேல போற மாதிரி இருந்தா வகுக்கணும், ஏரோ மார்க் கீழே போற மாதிரி வந்தா பெருக்கணும், ஏரோ மார்க் சைட்ல போற மாதிரி வந்தா ஈக்குவல் டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதத்தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட். சால்வ் பண்ணுவோம். போடுறங்க போடாம. சரிங்களா? இப்படிதான் சொல்றாங்க. இருங்க, இந்த இடம் நம்ம பெருசா எழுதிக்கிறேன், இடம் இல்லையா? சரி, இப்படி நீட் வாக்க எழுதுறேன். ஏன்னா இடம் இல்ல. ஏரோ மார்க் உள்ள போற மாதிரி இருந்தா பிளஸ், ஏரோ மார்க் வெளியே வர மாதிரி இருந்தா இது மைனஸ். கரெக்டா? மைனஸ். ஏரோ மார்க் வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி போனா வகுத்தல், ஏரோ மார்க் வந்து கீழ் நோக்கி வந்தா பெருகல். கரெக்டா? கரெக்ட். ஏரோ மார்க் சைட்ல வந்துச்சுன்னா ஈக்குவல். இது அங்க சொல்றாங்க. சரிங்களா? ஓகேவா? இப்படி சொல்லியிருக்காங்க. சோ இப்போ என்ன சொல்றாங்க கொஸ்டின் பாருங்களேன். இது ஆப்ஷன். இப்போ நம்ம போன கொஸ்டின் ஆப்ஷன் செக் பண்ண பாத்தீங்களா? அதே மாதிரி தான். ஓகேங்களா? அது பாருங்க, ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்னன்னா நான் ஒவ்வொரு ஆப்ஷனா சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இது கரெக்ட். டியா? டி கரெக்டா வருதா? சரி, நான் போட்டு பார்த்துடலாம். இதுக்கும் 7 ஏரோ மார்க் வந்து வெளியே வருது. அடுத்தது ஏரோ மார்க் வந்து வெளியே வருது. அதுக்கப்புறம் 43. அதுக்கப்புறம் ஏரோ மார்க் மேல் நோக்கி போகுது. அதுக்கப்புறம் 6. அதுக்கப்புறம் ஏரோ மார்க் கீழ் நோக்கி வருது. அதுக்கப்புறம் 1. அதுக்கப்புறம் ஏரோ மார்க் வந்து 4ன்னு வருது. சரிங்களா? இதாங்க. ஓகே, இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல என்ன சொல்றாங்க? ஏரோ மார்க் உள்ள வந்துச்சுன்னா மைனஸ். இவங்க 7 மைனஸ் 43. அடுத்தது ஏரோ மார்க் மேல போற மாதிரி வந்தா வகுத்தல். வகுத்தல்னா 6 போட்டுக்கலாம். கரெக்டாங்க? ஏரோ மார்க் மேல போற மாதிரி இருந்தா வகுத்தல். அப்ப 43க்கும் 6க்கும் நடுவுல இருக்கிறதால 6 நான் கீழே போட்டேன். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் ஏரோ மார்க் கீழே வருது. கீழே வந்துச்சுன்னா பெருக்கல் போடணும். பெருக்கல் 1ன்னு இருக்குது. அந்த இது மாதிரி ஏரோ மார்க் சைட்ல இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 4. ஏன்னா ஈக்குவல் போட சொல்லியிருக்காங்க சைட்ல இருந்தா. இது அங்க சொல்றாங்க. இப்போ நான் இந்த சுருக்குனா 4 வரணும். ஓகேவா? அதான் கேக்குறாங்க. வந்தா ஓகே, வரலனா அடுத்து ஆப்ஷன் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா?
இப்ப பாருங்க அடிக்கலாமா? எப்படி அடிக்கலாம்? 3 வாய்ப்பால் அடிக்கலாம்ல? அடிக்கலாம். கரெக்ட். இங்க எப்படிங்க அடிக்குங்க? நான் 3 வாய்ப்பால்ல 43 வரும். 43 வகுத்தல் 6 போட்டா எம்புட்டு வருது? அடிக்க முடியாது. ஏங்க அடிக்க முடியாதுங்க. இங்க பாருங்க, இருக்கு பாருங்களேன். இது நீங்க ஸ்டெப்பே எழுத வேணாம். போர்ட் மாஸ் விதி பிரகாரம் பார் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல. பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல. வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. 43 மேல இருக்குது, 6 கீழே இருக்குது. இது எப்படி அடிப்பீங்க? 43 6 வாய்ப்பால் 3 வாய்ப்பால் வராது. அப்போ இதை அடிக்கவே முடியலன்னா புள்ளி வச்ச நம்பர் தான் வரும். புள்ளி வச்ச நம்பர்ல எதை செஞ்சாலும் நமக்கு 4 வருது, வாய்ப்பே இல்லை. கரெக்டா? எல்சிஎம் எடுக்கணுமா? அதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். அம்மாங்கெல்லாம் எங்க உங்களுக்குலாம் எங்க டைம் இருக்குது? நமக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாதுங்க. எக்ஸாம் அதில் போய் பாருங்க, அப்படியே கடற்கரை ஆடும் கைகளெல்லாம் டைம் இருக்காது. ஸோ கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தா 6 அடிக்க முடியாது. அப்போ இது ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இங்க அடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் என்ன செய்தாலும் புள்ளி வச்ச நம்பர் தான் வரும், 4 வராது. ஸோ அப்போ இது எடுத்துக்கலாம். கரெக்டா? 43 மைனஸ் 42 இன்ட்டு 1 எதுங்க சொல்றீங்க? எதுக்கு சொல்றீங்க? எதுக்கு சொல்றீங்க தெரியல. சரி, இது வரல. கரெக்டா? நான் சொல்றது கரெக்ட் தானுங்க. இது தப்பா தான் சொல்லல. ரைட். அடுத்தது ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம். ஆப்ஷன் பில வந்து பாத்தீங்கன்னா 3 கீழ் நோக்கி இருக்குது, 6 மேல் நோக்கி அம்பு இருக்குது, அதுக்கப்புறம் 2, அப்புறம் இப்படி உள் நோக்கி அம்புக்குறி இருக்குது, அதுக்கப்புறம் 3 வெளி நோக்கி அம்பு இருக்குது, அதுக்கப்புறம் 6. ஓகே. அப்புறம் சைட்ல ஒரு அம்புக்குறி போட்டு 5ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது ட்ரை பண்ணுவோம். எல்லாரும் டீன்னு சொல்றீங்களா? சரி, ஓகே, போடலாம். ஒவ்வொன்றா போடுவோம். இப்ப பாருங்க, கீழ் நோக்கி வந்து 3, கீழ் நோக்கி வந்தா பெருக்கல், 6 மேல் நோக்கி போச்சுன்னா வகுத்தல். வகுத்தல் நம்ம என்ன பண்ணலாம்? எழுதிக்கலாம். கரெக்டா? 2. கரெக்டா? அப்புறம் உள் நோக்கி போகுதுன்னா பிளஸ், அதுக்கப்புறம் 3, அப்புறம் ஏழோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உள் நோக்கி வந்தா மைனஸ். கரெக்ட்? 6 ஈக்குவல் டு 5. கரெக்டாங்களா? இது அடிச்சா ஆகணும். சரி, இப்போ போர்ட் மாஸ் விதியை பயன்படுத்துவோம். போர்ட் மாஸ் விதி என்ன சொல்றாங்க? முதல்ல இதுல பார் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல. பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல. வகுத்தல் இருக்கா? இருக்குது. அடிக்கலாம். இப்ப 2ல பாதி 1, 6ல பாதி 3 அப்படின்னு வரும். கரெக்டா? ரைட். அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க பாருங்க, 3 இன்ட்டு 3 பிளஸ் 3 இன்ட்டு 3 அப்புறம் 3 மைனஸ் 6 இது அங்க வருது. ஸோ இது 5ன்னு வரணுமா? பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? போர்ட் மாஸ் விதி பிரகாரம் பெருகணும். இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. 3 9 வருமா? 9 பிளஸ் 3 மைனஸ் 6. கரெக்டாங்க? கரெக்ட். அடுத்து என்ன பண்ணலாம்? கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கலாம், கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம். நான் என்ன பண்றேன்? 9ஓட 3 கூட்டுறேன். 9ஓட 3 கூட்டினா எவ்வளவு வரும்? 12ன்னு வரும். 12 மைனஸ் 6. 12 6 போச்சுன்னா 6ன்னு வரும். கரெக்டா? ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? தப்பு. ஸோ வந்துருச்சு, ஸ்டெப்லாம் வந்துருச்சு. ஆனா இந்த சுருக்குனா நமக்கு 6 வருது, ஆனா 5ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்ப இது கிடையாது. ஆப்ஷன் பி இல்ல. இவ்வளவுதான். பாருங்க, இது ஆப்ஷன் ஒர்க் அவுட் பண்ற வேலை தான். கரெக்டா? ரைட். அடுத்தது டின்னு சொல்றீங்களா? நம்ம டைரக்டா டிக்கு போயிடலாமா? நீங்க மீதி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களா? இருங்க, ஆனா நான் எழுதி காமிக்கணும்ல. சி எழுதுறேன். சி வந்து பார்த்தா 5 உள்நோக்கி இருக்குது, 7 வெளி நோக்கி போகுது, 3 மேல் நோக்கி போகுது, 2 அப்புறம் ஒரு கோணையா கொடுத்துட்டு 4 இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இதை நீங்க போட்டு பாருங்க. ஏன்னா எல்லாருமே டி சொன்னதால நம்ம டிக்கு போயிடலாம். இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, வருதானே? நான் டிக்கு போயிடுறேன். ஆப்ஷன் டிக்கு போயிடுறேன். ஏன்னா 2 ஒர்க் அவுட் பண்ணிட்டு இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் டி எடுத்துக்கிறேன். 2 உள்நோக்கி கீழ் நோக்கி வருது அம்புக்குறி, 5 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநோக்கி போகுது 2 இப்படி ஒரு போட்டு 6. சரிங்களா? ரைட். இதாங்க. ஓகேவா? இது ஆப்ஷன் டி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஆப்ஷன் சி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ என்னன்னா 2 இதுல எழுதுவோம். அது என்ன பிளாக் கலர் போயிடுச்சு போல, இங்கு ஊத்தணும். சரி, ஊத்திக்கலாம். 2 கீழ் நோக்கி வந்தா பெருக்கல், 5 உள் நோக்கி வந்தா மைனஸ், 6 வெளி நோக்கி போச்சுன்னா பிளஸ். ஓகேங்களா? என்னங்க பெருக்கல வகுத்துல இல்ல போல இல்ல. கரெக்டா? வகுத்துல இல்ல இதுல. சூப்பர், பரவாயில்ல. 2 ஈக்குவல் டு 6ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? இதுல வகுத்துல இல்லை. ஏன்னா மேல் நோக்கி அம்புக்குறி இல்லவே இல்லை இதுல. சரியா? கரெக்ட். சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, நெக்ஸ்ட் இங்க பாருங்களேன். இப்போ போர்ட் மாஸ் விதிகாரம் முதல் பார் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல. அடுத்தது பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல. வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல. சூப்பர், நம்ம போடுறதுல வகுத்தல் இல்லாத ஒரே சமயம் தான். சரி, வகுத்தல் இல்ல, விட்டுருங்க. அடுத்தது பெருக்கல் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது.
இருக்கு பாருங்க. அப்போ 1 5 5 10 வருமா? 10 - 6 + 2 கரெக்ட். இப்போ என்ன ஆகுதுன்னா அவ்வளவுதான், கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கலாம், கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம், தப்பு இல்லை. 10ஓட 2 கூட்டினா 12, 12ல 6 போச்சுன்னா 6. ஆடா 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 பாருங்களா, என்னங்க கஷ்டம், கரெக்டா வந்துருச்சுங்களா? அவ்வளவுதான், நான் உங்க கூட சேர்ந்து போட்டேன். கிளியரா புரியுதுங்களா? தெளிவா புரியுதுங்களா? இவ்வளவுதாங்க. இது 2025 குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? ஓகே, டி கரெக்ட்டுங்க, கரெக்ட், சூப்பருங்க. புரிஞ்சவங்க ஒரு லைக் போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு. சரிங்களா? ஆப்ஷன் வச்சு போட டைம் அதிகம் எடுத்துக்குதுங்களா? வேற வழியே இல்ல, எங்க ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க கேள்வி. இது பாருங்க, நான் ஒண்ணு டைரக்ட் இது என்ன, இங்க பாருங்க, கொஸ்டின் முதல்ல புரிஞ்சுங்க. இதுல வந்து கொஸ்டினே கொடுக்கல, சரியா? இதுல கொஸ்டின் கொடுத்து உங்களை கேட்கவே இல்லை, கொஸ்டின் கொடுத்துட்டு ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. இதுல எங்க கொஸ்டின் எது கொடுத்துருக்காங்க? இதுக்கு முன்னாடிலாம் கொஸ்டின் வச்சு கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? இங்க நீங்க ஆப்ஷன் தான் செக் பண்ணி ஆகும், வேற வழியே கிடையாது. அதே மாதிரி டைம்லாம் ஆகாது, பிராக்டிஸ் போட்டா அட்டகாசமா வந்துடும். ஓகேங்களா? அது பிரச்சனையே இல்லை. ஓகே ஓகே, அடுத்த கணக்கு போலாமா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ 12வது கொஸ்டின் டவுட் நிறைய பேர் கேட்குறீங்க, போட்டுடலாம். அதுவும் 12வது கொஸ்டினா 12வது நேரத்தில் நான் அதான் ஹோம் எக்ஸாம் தானே, ஹோம் எக்ஸாம் நீங்க போடுங்க. சரிங்களா? ஓகே அண்ணா, புரியுதா? ரைட்டுங்க, இப்போ வரைக்கும் ஓகேங்களா? இவ்வளவுதான் போதும். மறுபடியும் எடுத்தா இதே ஸ்டெப் தான் திருப்பி திருப்பி வரப்போகுது. சரிங்களா? ஸோ புரியுதா பாருங்க. இருங்க, நான் டவுட்டுக்கு வரேங்க. சரிங்களா? டவுட் நம்ம கிளியர் பண்ணலாம் ஒன் பை ஒன்னா. இப்போதைக்கு புரியுதுங்களா? அது அவ்வளவுதான். சரிங்களா? புரிஞ்சா நம்ம கிளாஸ் முடிச்சிட்டா புரிஞ்சவங்க போய் நீங்க உங்க ஒர்க்கை பார்க்கலாம். புரியாதவங்க நம்ம ஏதாவது டவுட் இருக்குன்னா எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா 10 ஆயிடுச்சு. சரிங்களா? ஆப்டிடியூடா ஏங்க, ரீசனிங் தாங்க 30 நாளைக்கு, அப்புறம் தாங்க ஆப்டிடியூடு. என்னங்க இருங்க, டவுட் அப்புறமா கேளுங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இருக்கிறேன், நான் லைவ் விட்டு போறேன். முதல்ல சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிச்சா? புரிஞ்சவங்க ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. சரிங்களா? ஓகேவா? புரிஞ்சவங்க லைக் போட்டுருங்க. சரிங்களா? நீங்க குரூப்ல போயிட்டு ஆல்ரெடி நீங்க குரூப் இருக்கீங்களா? நேற்று கூட உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருப்பேன். அந்த பிடிஎஃப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான கிளாஸுக்கான பிடிஎஃப் இருக்கும். சார் எனக்கு தெரியலன்னா நான் கிளாஸ் முடிச்சுட்டு குரூப்ல ஷேர் பண்றேன் இந்த வீடியோவும் பிடிஎஃப்பும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? புரிஞ்சிருச்சுங்களா? சரிங்க, புரிஞ்சிருச்சுன்னா குட் நைட்டு, போய் தூங்குங்க, அல்லது வேற ஏதாவது ஒர்க்கு பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் கிடையாது. சரிங்களா? ஓகேங்களா? குட் நைட், குட் நைட். சார் நான் டவுட் இருக்கிறவங்க இருங்க லைன்ல, டவுட் இருக்கிறவங்க ஆன்லைன்ல இருங்க. டவுட்டை முடிச்சவங்க ஒரு எனக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்றேன். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. சரிங்களா? ஓகே, பாய் பாய் பாய். எல்லாரும் பத்திரம் டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுக்கோங்க. குட் நைட்டு. தமிழ் மெட்டீரியல் இன்னைக்கு நாளையிலேருந்து வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு போட்டோ அனுப்புவாங்க பாருங்க அட்மின். ஓகேவா? ஒரு நாளைக்கு 30-40 மெட்டீரியல் அனுப்பிச்சிருவாங்க. குட் நைட், குட் நைட். புரிஞ்சவங்க லைக் பண்ணிட்டு போங்க. இருங்க வரங்க, டவுட் இருக்கிறவங்க வரங்க, இருங்க. முடிச்சவங்களுக்கு பாய் சொல்லிட்டு வர வேணாமா? சரிங்களா? சரி, எனக்கு புரிஞ்சுட்டுங்க, நீங்க போயிட்டு வரலாம். பாய் பாய் பாய். நாளைக்கு வந்து நாளைக்கு டிஸ்டன்ஸ் சம் இருக்கும். சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் சம் 2 கிளாஸ் எடுக்க போறேன், கன்ஃபார்மா கேட்பாங்க, அதை பார்த்துக்கலாம். குரூப்ல ஆட் பண்ணணும்னா 9442430457 அந்த நம்பருக்கு இருங்க, இது எழுதுமாங்க. புரியாதுங்க, இருங்க வந்துடுறேங்க. 9442430457 இந்த நம்பருக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னு அனுப்புங்க, பெண்ணா இருந்தா சிஸ்டர்னு அனுப்புங்க. ஏன் எல்லாரும் 12வது கேட்குறீங்க? டவுட்டா இருக்கோ? எனக்கே தெரியல, மேபி தப்பா கூட இருக்கலாம். வாங்க நான் ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சிடலாம். சரிங்களா? பகடை ஓகே. இதுல பாருங்க, இதுல சம் டவுட் சொல்லுங்க. நம்ம அதுக்கு வந்து ஜெனரல் லைவ்ல நம்ம கேட்கலாம் என்னென்ன இருக்குன்னு. மார்க் போட்டிங்களா? போட்டுனா இருக்கும். ஓகேங்களா? டெய்லி லைவ் கிளாஸ் டெய்லியுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா 8:30 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் லைவ் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே. சரி, 12வது தான் நிறைய பேர் கேக்குறீங்க. இது 12வதா? 12வது. சரி, ஓகே, 12வது போடலாம். எனக்கு போட்டுடலாங்க. ஓகே, ஏன்னா கேட்டுட்டே இருக்கீங்க, அந்த சம் போட்டுடலாம். 2019 டிஎன்பிசில கேட்டது இதானுங்க. இருங்க, நான் கொஸ்டின் எழுதுறேன், அதுக்கப்புறம் மேபி அது அதானு பாருங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க.
12வது क्वेश्चन கேக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி நான் லைவ்ல பிளேலிஸ்ட்ல இருக்குங்க, நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிட்டுங்க, நான் அனுப்புறேன் சரிங்களா? சரி இங்க பாருங்க 6 - 9 + 8 பெருக்கல் 3 வகுத்தல் 20 இதுவாங்க சொல்றீங்க 12வது சம். ஓகே குட் நைட். இதுவா பாருங்க, இதுவா இந்த சம்மா சொல்றீங்க 12வது क्वेश्चन. எஸ் ன்னு சொல்லுங்க, எஸ் ஆர் நோ? ஓகே எஸ் ஓகே சரிங்க இதானே. ஓகே 12வது நானும் கன்ஃபார்ம் பண்ணி, ஏன்னா என்கிட்ட இருக்க நம்பர் மாறி இருந்தா ரைட். ஓகேங்க. இதுல என்னன்னா நான் 12வது சம் சொல்றேன் சரிங்களா? புரியுதுங்களா? புரிஞ்சா ஓகேங்க எடுக்கலாம். சரி ஓகே 12வது சம்ங்க. பிளஸ் என்பது பெருக்கல், மைனஸ் என்பது கூட்டல், பெருக்கல் என்பது இருங்க அப்படியே சைடுல எழுத ஈஸியா இருக்குல்ல, சைடுல எழுதலாமா? இங்க பாருங்க பிளஸ் என்பது பெருக்கல், அடுத்தது மைனஸ் என்பது என்ன சொல்றாங்கன்னா கூட்டல். கரெக்டா? மைனஸ் என்பது கூட்டல், பெருக்கல் என்பது வகுத்தல், அடுத்தது வகுத்தல் என்பது மைனஸ். இதான் கொடுத்துறாங்க. கரெக்டா? எஸ் ஓகே ரைட்டுங்க. இப்போ என்னன்னா இதுல என்ன கேக்குறாங்க, இதோட மதிப்பு கேட்டாங்க. ஆப்ஷன் வந்து நான் ஆப்ஷன் இங்க ஓகே இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏ 10, பி வந்து பாத்தீங்கன்னா 6, சி வந்து -2, டி வந்து 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா? ஓகே இது பாருங்க, இப்போ நம்ம ஸ்டெப் போடலாம். இதான் क्वेश्चन சரிங்களா? இதுல வந்து என்னன்னா மைனஸ் இருக்கிறதுல பிளஸ் பண்ணனும். நான் இங்க எழுதிட்டுமா 6 + 9 பிளஸ் இருக்கிறதுல பெருக்கல் 8, அடுத்தது பெருக்கல் இருக்கிறதுல வகுத்தல்னா இங்க 3 போடுங்க. கரெக்ட்டா? கரெக்ட். அடுத்தது மைனஸ் 20. கரெக்டாங்க? கரெக்ட். சரி ஓகே இதாங்க 12வது மட்டும் தாங்க, 12வது தான் நடத்திட்டு இருக்கேன் சரிங்களா? கரெக்ட் தானே? இதானே கேக்குறீங்க? கரெக்ட். நிறைய பேர் 10ன்னு சொல்லிட்டீங்களா? ரைட் புரியுதுங்களா? சரி போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா? சரி இப்போ போட்மாஸ் விதி பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல பார் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல கரெக்ட். அடுத்தது பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல கரெக்ட். அடுத்தது வகுத்தல் இருக்குதான்னு பார்க்கணும், இருக்குது தோ. ஆனா இங்க அடிக்க முடியுமான்னு கேட்டா அடிக்க முடியாது. அப்ப அடிக்க முடியல அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். இங்க அடிக்க முடியாது. ஆக்சுவலி இது அடிச்சா புள்ளி வச்சு நம்பர் வரும். புள்ளி வச்சு நம்பர்லாம் போட்டா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். வகுக்க முடியாத சூழ்நிலை அப்படியே வச்சுக்கலாம் சரியா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா வகுக்கணும், ஆனா நீங்க அடிக்க முடியாது தானேங்க. சோ அடிக்க முடியாத பட்சத்துல அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் இப்போ நான் வகுக்க முடியாது அப்படியே வச்சுக்கிட்டேன். வகுத்தல் ஒர்க் முடிச்சுட்டுனா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பெருக்கணும். பெருக்கல் எங்க இருக்கு பாருங்க, எந்த ஏரியா இருக்கு, இதுக்கு தான் பெருக்கல் இருக்கு. நான் இதை மட்டும் எழுதுறேன் பாருங்க, 9 × 8/3 வரும். கரெக்டா? கரெக்ட் சரிங்களா? இதானே வருது ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா கரெக்ட்டுங்களா? ரைட்டுங்க. இப்போ இங்க பாருங்க, இங்கே முடிச்சிடலாம். இப்போ பெருக்கணும், இது பாருங்க 1 3 3 3 9 இப்படி அடிச்சிடலாம். பெருக்கல் சரியா? 6 நாங்க 8 நாங்க 8 வந்து நமக்கு 24 வரும். அவ்வளவுதான் சரிங்களா? அவ்வளவுதான் பாருங்க, டக்குன்னு முடிச்சிட்டு. கரெக்டா? 3 8 × 3 எப்படி அடிக்க முடியாது. அடிக்க முடியலன்னா அப்படியே விட்டுருங்க. 8 × 3 அடிக்க முடியாது, அப்படியே விட்டுடலாம். அடிக்க முடிஞ்சா அடிக்கணும், அடிக்க முடியல அப்படியே வச்சுட்டு அடுத்தது பெருக்கல் வர்க்குக்கு போயிடணும் சரியா? அப்ப நான் என்ன பண்றேன், பெருக்கிறேன். அப்போ 9 × 8/3 அடிக்கலாமா? அடிச்சா 24 வருது. இது வரை கிளியரா புரிஞ்சுச்சா? பாருங்க இந்த ஸ்டெப் முடிச்சிட்டேன் நான். அப்போ 6 + 24 கரெக்டாங்க? முடிஞ்சு போகுது. 6 + 24 அதுக்கப்புறம் -20ன்னு இருக்கு. கரெக்டாங்க? ரைட். இப்போ நீங்க கூட்டிக்கிட்டு கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம். நான் என்ன பண்றேன், 24ல 20 போச்சுன்னா 4ன்னு வரும். 6யும் 4யும் கூட்டினா 10. அவ்வளவுதான். ஓகே கிளியர் ஆயிடுச்சா? பாருங்க இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், வகுக்க முடியலன்னா அப்படியே விட்டுருங்க. வகுக்க முடிஞ்சா வகுத்துடணும் சரியா? இது கூட வகுக்கலாம், புள்ளி வச்சு நம்பர் வரும். புள்ளி வச்சு நம்பர் வர மாதிரி இருக்கு, வகுக்க வேண்டாம், அப்படியே விட்டு பெருக்கும் போது அடிச்சிடலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் மறுபடியும் இந்த ஏரியா சொல்றேன் பாருங்க, ஏன்னா இந்த இடத்துல நீங்க நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. இப்ப பாருங்க 6 + 9 × 8/3 -20 கரெக்டா? போட்மாஸ் விதி பிரகாரம் வகுக்கணும்.
ஆனா 8/3 இருக்கிறதால அடிக்க முடியாது. கரெக்டா? 3வது பேர்ல 8 வராது. அப்ப நான் அதை அப்படியே விட்டுடுறேன். விட்டுட்டு இப்ப நான் போர்ட் மாஸ் விதி பிரகாரம் வகுத்துட்டேன்னு நினைச்சுக்கிறேன். நினைச்சுக்கிட்டு அடுத்தது பெருகிறேன். பெருகுனா 9 இன்ட்டு 8/3 வரும். கரெக்டா? கரெக்ட். இப்ப அடிக்கலாமா? அடிக்கலாம். இது இப்படி அடிக்கலாம். 1 3 3 3 9 3 8 24. அவ்வளவுதான். இப்ப கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆச்சு? இப்ப அடிச்சு விட்டோம்னே 8 3 24 அப்படியே போட்டுட்டேன். அப்ப 6 + 24 - 20. சோ நீங்க கூட்டிக்கிட்டும் கழிச்சலாம், கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம். அப்படி பார்த்தா நான் என்ன பண்றேன்? 24 20 கழிச்சு 4 வரும். 6 4 கூட்டினா 10 வரும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அழகா வருங்க. ஓகே, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணா போதுங்க. எல்லாமே மோஸ்ட்லி ஒரிஜினல் கேள்வி தான் கொடுத்துருக்கேன். அதனால தப்பா வரதுக்கு ஆன்சர் இல்லை. சரிங்களா? நான் வெளி புக்ல இருந்து கூட எடுக்கல. நம்ம டிஎன்பிஎஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை தான் எடுத்துருங்க. ஓகேங்களா? நிறைய பேர் இந்த சந்தம் கேட்டீங்க, புரிஞ்சிச்சுங்களா? ஓகே ஓகே. தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டினா நான் கூடிய சீக்கிரம் வந்து தமிழ் ஜெண்டர் ஸ்டடீஸ் எல்லாமே சொல்றேங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் மெத்தட் போதும். இதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. இதுக்கு மேல இல்ல. இதுக்கு மேல கேட்டா ஏபிசிடி மாத்தி ஏதாவது ஒண்ணுதான் பண்ணணும். சரிங்களா? ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா பாருங்க. தமிழ் மெட்டீரியல் வரலையா? எனக்கு இப்போ 9442430457 அனுப்புங்க, மெசேஜ் அனுப்புங்க. நான் சொல்றேன் ரீப்ளை. மேபி உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா அட்மின் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். பகடை வந்து நம்ம ஜெனரல் லைவ்ல பார்க்கலாம். இப்போ பார்க்கணும்னு வச்சுங்களேன் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ ஜெனரல் லைவ் நான் கண்டிப்பா வருவேன். என்னென்ன நம்ம இது வரைக்கும் நடத்துனது டவுட் இருக்கோ அங்க சொல்லுங்க. அந்த இடத்துல நம்ம ஜெனரலா நடத்துவோம். சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ என்ன அது இது வராது, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி குழப்பா இருக்கும். ஜிகேவும் சேர்த்து அனுப்பி வச்சு விடுங்க தானே, விடுங்க. அதாவது ஜிகே வந்து இன்னும் ரெடி பண்ணி தாங்க இருக்கும். கூடிய சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. சரி, ஓகே. அடுத்ததுங்க 15வது கொஸ்டினா? ஏங்க 15 கொஸ்டின் நான் ஹோம்வொர்க் சொல்லிட்டேன், அது நீங்க போடுங்க. நிறைய பேருக்கு சொல்லிட்டேன் 15வது கொஸ்டின் போடுங்க. அது இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னீங்க, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, கரெக்ட். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணுங்க. வரலனா என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, புரியுதுங்களா? 15வது கொஸ்டின் ஹோம்வொர்க் 100% கரெக்டா வரும். முதல் பிராக்கெட்டா முடிச்சுட்டு வந்தா 2014 குரூப் 1ல கேட்டது. நீங்க போடுங்க. வரலன்னா சொல்லுங்க, நான் போடுறேன். ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஓகே, எல்லாம் குட் நைட் சொல்லிட்டீங்க, போதுன்றீங்களா? சரி, ஓகே. நான் குரூப்ல வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன். சரிங்களா? ஓகேவா? நான் கிளாஸ் முடிச்சுட்டு அனுப்புறேன். ஏன்னா டெஸ்ட் கொடுத்தா நிறைய பேர் டெஸ்ட் எழுதணும் தான் டெஸ்ட் கொடுத்தேன். சரிங்களா? ஓகே. ஆனா ஆப்டிடியூட் தான் எனக்கு பெரிய டவுட்டா. ஆப்டிடியூட் வந்து ஏங்க முதல் ரீசனை முடிச்சிருங்க 10-30 நாள்ல முடிச்சிட்டோம்னே. அதுக்கப்புறம் நம்ம ஆப்டிடியூட் நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி லைவ் கிளாஸ்ல நடத்திடலாம். ஓகேங்களா? கடகடன்னு முடிச்சிடலாம். இதுதான் கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் பகடை வந்து சாரி ஆப்டிடியூட் வந்து வேகமா முடிச்சிடலாம் லைவ்ல வந்து. ஓகே, சரி, ஓகேங்க. போதும், டைம் ஆயிடுச்சு. நானும் போயிட்டு இது பண்ணோம். சார் தனி வெட்டி கூட்டு வெட்டி மெட்டீரியல் அது வரல எனக்கு ஏங்க நான் வந்து நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிட்டீங்கன்னா அனுப்பிச்சிருவாங்க. மேபி நாளைக்கே கூட அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா முடிஞ்சிருச்சு. ஒருவேளை மிஸ் பண்ணிட்டுனா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் அட்மின் கிட்ட கேட்டு சொல்றேன் என்னன்னு. சரிங்களா? ஓகேவா? ஆனா மோஸ்ட்லி இந்த செமினார்ல எல்லாருக்கும் போயிடும். 30 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட சாரி ஆப்டிடியூட்னு சொல்லிட்டேன், ரீசனிங் முடிச்சிடலாம். சரிங்களா? 30 நாள்ல. சரி, ஓகேங்க. எப்போ கிடைக்குமா ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு? இந்த செமினார் விட்டுருங்க. திங்கக்கிழமை நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? ஓகேங்களா? சனிக்கிழமை சொல்றேன். ஏன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் மெட்டீரியல் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா நாங்க எப்படி தெரியுமா ஜெனரல் ஸ்டடீஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இப்போ நீங்க பாலிட்டி ஐஎன்எம் சொல்றீங்களா, அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட லெசன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 லெசன் படிச்சா 30 கேள்வி வரும். அந்த மாதிரி நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் வித் ப்ரூஃபோட. சரிங்களா? வெறும் 25 லெசன் படிச்சிட்டிங்கன்னா வந்து நமக்கு 25 லெசன் படிச்சிட்டிங்கன்னா 30 கொஸ்டின் வர மாதிரி. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டீரியல் ரெடி பண்றோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே முட்டாவா கொடுத்தா படிக்க மாட்டோம். சரிங்களா? அதனால அப்படி.
மேத்ஸ் எப்பவுமே ஈஸி தாங்க, கஷ்டம்லாம் கிடையாது. சரிங்களா? இப்ப நீங்க பாருங்க, இப்ப நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னடா சொல்ல வரேன்னு இருக்கும். ஆனா இப்ப முடியும் போது ஓகே நமக்கு ஒரு இது வரும். ஓகே இது இதுவா இருக்குது. சரிங்களா? லைவ் எப்பவுமே 8:30ல இருந்து 10:30 மணி வரைக்கும் லைவ் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. சரி ஓகே முடிச்சுக்கலாம். நீங்களும் ஆமா 25 லெசன் புக்ல, ஆமா புக் லெசன் தான். முதல் புக்ல அதாவது ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பொதுவா 50 அதாவது 75 கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடீஸ். இது குரூப் 4 சொல்றேன். ஏன்னா நீங்க குரூப் 4 நிறைய பேர் கேட்கறதால சொல்றேன். 75ல 15 கேள்வி வந்து கரண்ட் அஃபேர் போயிடுங்க. 60 கேள்வி தான் மற்ற இந்த சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், அதாவது பாலிட்டி, அப்புறம் வந்து மற்ற சப்ஜெக்ட் இருக்குல்ல அதுல ஒரு கரண்ட் அஃபேர் 15 போயிடும், மீதி வரும் 60. சரிங்களா? இந்த 60ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 45ல இருந்து 50 கேள்வி புக்ல இருக்கும். 45ல இருந்து 50 கேள்வி. சரிங்களா? சம்டைம் இப்ப ட்ரெண்ட் நான் சொல்றேன், ஏன்னா நிறைய கரண்ட் அஃபேர்ல கேக்குறாங்க. மினிமம் 35ல இருந்து 45 கேள்வி புக்ல இருக்குங்க. சரியா? மீதி 20ல இருந்து இப்படி சொல்லணும். ஓகே 15ல இருந்து 20 கேள்வி தான் அவுட் சோர்ஸ் போகும். சரிங்களா? இப்படிதான் கேட்பாங்க. இதுல 35ல இருந்து 45 நிறைய வாட்டி 50 கேக்குறாங்க. இந்த நான் கம்மியா சொல்றேன். அப்போ இந்த 35ல இருந்து 45 கேள்வி சொல்றேன் 10 இதுல முதல் வந்து ஒரு 25 லெசன் படிச்சா 30 கேள்வி வந்துடும். கண்டிப்பா வரும். வித் ப்ரூஃபே இருக்கு. ஓகே அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த 25 லெசன் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா 30 கேள்வி சால்டா வாங்கிடலாம். அப்ப பாருங்க 35ல இருந்து 45 கேள்வி புக்ல கேட்க போறாங்க. 30 நம்ம ஈஸியா வாங்கிடலாம். அடுத்த ஷிஃப்ட்ல மீதி இருக்கிற क्वेश्चंस பார்க்கணும். சோ நம்ம புக்கு இல்ல நம்ம கரெக்ட் அஃபேர் நம்ம மினிமம் இந்த 60ல 50 அடிச்சணுங்க. நான் சொல்லதே பாருங்க 60ல 50 அடிச்சணும். கரண்ட் அஃபேர்ல 15ல 10 வாங்கிடணும். முடிஞ்சிருச்சு ஜோலி. சரிங்களா? 75 தான் சொல்றேன். கன்ஃபார்மா நம்ம கட் ஆஃப் குள்ள போய் கட் ஆஃப் குள்ளல மேலே போயிடலாம். சரிங்களா? இதான் மெத்தட். அதுதாங்க திங்கக்கிழமை வந்து நான் அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சரிங்களா? எந்தெந்த லெசன் படிக்கணும், நோட்ஸ் கொடுக்குறேன், யூனிட்டே கொடுக்குறேன். உங்ககிட்ட லெசன் இருந்தா லெசன் படிச்சுங்க. மெட்டீரியல் வேணும்னா இப்ப நம்ம கொடுக்குற மாதிரி அந்த பிரிண்ட் இருக்கு மெட்டீரியல் இதுக்கு ஆன்லைனே நான் கொடுக்க போறேன். சரிங்களா? அதெல்லாம் சொல்றேன், 1 by 1 சொல்றேன். எல்லாமே ரெடி ஆயிட்டு தான் இருக்கு. ஓகேங்க போதும். சரிங்களா? டைம் ஆயிடுச்சு 11. சரிங்களா? எல்லாரும் போய் தூங்குங்க. இதுங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் சம் 2 கிளாஸ் எடுப்போம். நாளைக்கும் நாளை மறுநாளும் வந்து டைரக்ஷன் சம் எடுக்கலாம். சரிங்களா? சோ அது 4 டைப் இருக்குது. 2 டைப்பா முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே குட் நைட். ஓகேங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் பாய். நம்ம நாளைக்கு வந்துடுறேன். நாளைக்கு முடிஞ்ச முன்னாடியே நான் क्वेश्चन கொடுத்துறேன். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் பிராக்டிஸ் கொடுங்க. எதுக்குங்க பிராக்டிஸ்? கரண்ட் அஃபேரா 1 by 1 போலாங்க. நான் எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்றேங்க. சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.